இப்போ இந்த சுற்றி வர இருக்குதானே இந்த ஓலியல் குப்பியல் சொப்பின் பேக்குகள், எனக்கு அது கழிவு, என்னோடதனுக்கு அது கழிவு இல்லை, மூலதனம். ஜாழ்ப்பாணம் தமிழர் என்ற பண்பாடு கலாச்சாரம் தாண்டி எங்களோட வாழ்வியல் முறை எப்படி இருக்குன்னு நீங்கள் பக்கத்தில் நண்பன் ரஜிதன் இருக்கிறார். இந்திரா குழுமம் தெரியும், ரஜிதனை தெரியாத ஆக்கள் இருக்காது. இப்போ பொறுத்த மட்டும் பார்த்தா எனக்கு எல்லாமே காசாக்கக்கூடிய வளமாக தெரியுது. இப்போ நான் எங்கே போய் ஒரு விஷயத்த அன்றைக்கு தலைமன்னாருக்கு போய்க்கியோ அந்த பசிக்காதுன்னு சொன்னதெல்லாம் உண்மை தானே. இவருக்கு கொடுத்த டீ எல்லாம் மாறி போய் பின்னால் இருக்கும். நான் கூப்பிட்டுருக்கேன் ட்ரைனிங் அங்கே ஃபார்மஸுக்கு அதில் முக்கியமாக நாங்கள் அந்த பிளாஸ்டிக் கலெக்ஷன்ன்றது வந்து நாங்கள் ஒரு வெண்டிங் மெஷின் மூலம் செய்கிறது அப்படியான இதில் கொண்டு அது மாதிரி எங்கே எல்லாம் ஒரு நல்ல பிஸ்னஸ் செய்கிறாங்களோ பாருங்கள், எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருப்பினோம். அப்போ அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக நாங்கள் நோர்த்லேயே இல்லை ஸ்ரீலங்காவிலே சில வேலை அது ஒரு நியூ இனிஷியேட்டிவாக இருக்குது, யாருமே தொடாத ஒரு பக்கமாக இருக்குது. எப்படி நீ உண்ட பொருளை விற்கிறன்றது தான் எங்கள்கிட்ட தெரியாமல் இருக்கிற விஷயமாக தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கு நேற்று கூட எனக்கு வீட்டை வந்தாக்கள் இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம், இது இப்படி செய்யாதீங்க அப்படி செய்யுங்கன்ட்டு எல்லாரும் இருக்கிற பிரச்சனை என்னென்னா எல்லாருமே ஊறிப்பட்ட ஐடியாவோடு தான் சுற்றி கொண்டு இருக்கிறது. ஒருத்தருமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறீங்களே. எங்கண்ட மன்னர் காலங்களில் ஆரம்ப காலங்களில் எங்கண்ட ஆதி காலம்னா நீங்கள் நாங்கள் குரங்குக்கு எங்களுக்கு வாழ்ந்த குரங்கு காலத்துக்கு போயிட வேணாம். இன்னும் கொஞ்சம் காலத்தில் ஹை டிமாண்டாக வர போகிற ஒரு பிஸ்னஸ். மற்றது இன்னொன்று பார்த்தோன்னா அண்ணா சொன்ன மாதிரி தான் வாழையில் நானே போய் கடையில் விசாரிச்சேன், நான் எவ்வளோதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க எவ்வளோதுக்கு கொடுக்குறீங்க. ஒரு குளத்தை நம்பி வயல் விதைச்சு கொண்டு அதில் இருந்து சாப்பிட்டு கொண்டு ஆடு மாடு கோழி என்று வளர்த்து கொண்டு இருந்தாங்க. இல்லை அதுவும் ஜீரோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது சரியான ஈஸி இல்லை. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அடி விடணும், எல்லாத்தையும் விடணும், பசி இடக்கணும், நிறைய விஷயம் இல்லை. ஆனால் அந்த இடைவெளியை இந்த சந்ததி நிரப்புது. எங்களோட படித்த படியல் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் ஒரு டீமாக சேர்ந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருக்காங்க. அதில் ஒரு வீடு கட்டணுமெண்டா 30 வருஷத்தை கடன் எடுத்து 30 வருஷம் அடைய வச்சு தான் நான் வீடு கட்டணுமெண்டு இல்லை. அவன் வணக்கம் மக்களே, இன்றைக்கு ஒரு அற்புதமான காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்ன விஷயம்டா, இப்போ இந்த சுற்றி வர இருக்குதானே இந்த ஓலியல் குப்பியல் சொப்பின் பேக்குகள், எனக்கு அது கழிவு, என்னோடதனுக்கு அது கழிவு இல்லை, மூலதனம். அதாவது இப்போ வாழைநாறுகள் அப்படி இப்படி என்ற வீட்டில் வரும் கழிவுகள், மரக்கறி கழிவுகள் வரும், எல்லாம் எனக்கு கழிவு, என்னோட ஆளு கழிவு இல்லை. மண்புழுக்கு போட்டு விட்டால் அது ஒரு எக்கனாமி, சேக்குலர் எக்கனாமி என்றால் அந்த வளங்களை தொடர்ந்து அப்படியே சுழட்டி கொண்டிருக்கிறது. கழிவன்ற ஒரு விஷயம், கழிவன்ற ஒரு கன்செப்டே இல்லை என்ற மாதிரி ஒரு விஷயம். நீங்கள் கேட்கலாம், அதுக்கு என்ன இப்போ நிறுவனண்டா, இந்த விஷயங்களை பற்றி டெராஃபோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு மோஷன் அல்லது ஒரு கேம்பெயின், ஒரு இயக்கம், எங்களோட படித்த படியல் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் ஒரு டீமாக சேர்ந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருக்காங்க. அதில் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பிரபல தலைகள், இந்த இயற்கை விவசாயம் சார்ந்து பணியாற்றக்கூடியவர்கள், ஒரு சுற்றுலாத்துறை சார்ந்து சுயதொழில் வாய்ப்பு, தொழில் முயற்சியாளர், என்டர்பிரினர், இப்படியான விஷயங்களை செய்கிற ஒரு 5 பேர் மீட் பண்ண போகிறாங்க. அதை காணொலியாக்கம் செய்ய அந்த தம்பியோரால் என்னை கூப்பிட்டுருந்தார். சாகித்யன் என்ன விஷயம் யாராருண்டா, பிரிஷன் சிவநாதன் அண்ணா, அதே மாதிரி ராகுல், அதே மாதிரி காரைனு ரோஷன், எங்கட மண்புரம் துஷாந்தன், அதே மாதிரி நர்த்தனான்னு சொல்லி ஒரு தங்கச்சி, எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு ஒரு மீட் அப் மாதிரி அதை காணொலியாக்கம் செய்து அவன் நாலேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். இந்த டெராஃபோர்ஸ் என்ன செய்திருக்குன்னா, சாப்பாட்டு கடைகளில் அல்லது குரோசரிகளில் ஒரு 8 பேரை தெரிவு செய்து அவைகிட்ட உருவாகிற இந்த பொலித்தீன் போன்ற கழிவுகளை சேகரித்து அவைக்கு சின்ன காசு ஒன்று கொடுத்து அதில் சக்ஸஸ் அடைஞ்சிருக்கணும். இதை விரிவாக்கம் செய்கிறதும் எங்களோட லோக்கல் அத்தாரிட்டிஸ், உள்ளூராட்சி அமைப்புகள்கிட்ட இந்த விஷயங்களை பரப்புறதுக்காகவும் என்ன கூப்பிட்டுச்சினும் இந்த மார்க்கெட்டிங்கை ஒரு செய்து விடுங்க, இந்த விஷயத்தை நல்ல பேருக்கு நிறைய பேருக்கு பரப்பி விடுங்கன்னு சொல்லி. ஸோ நான் இப்போ எங்கே போக போகிறேன்டா, இப்போ எங்களோட வீட்டாண்டு தான் கதைக்கிறேன். திருநெல்வேலி எங்களோட கேம்பஸுக்கு பக்கத்தை ஒரு இடத்தை தான் அவங்க மீட்டப் வைக்க போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே நடக்கிற விஷயங்களையும் அவையும் பேட்டி எடுத்து காட்டி விடுறேன். எங்கள்கிட்ட ரஜிதன் எல்லாம் பெறப்போகுது, என்னுடைய நண்பன் என்னோட படித்தது, நிறைய விஷயங்களை நாங்கள் அங்கே தெரிஞ்சு கொள்ள போகிறோம். போயிட்டு ஒரு அருமையான காணொலி எல்லாருக்கும் மறக்காமல் பார்த்து பகிர்ந்து விடுங்க. இந்த நாலேஜ் எல்லா இடம் போகட்டும். இலங்கை ஒரு சிங்கப்பூராக இல்லை யாழ்ப்பாணம் குடாநாடு ஒரு தூய்மையான நகரமாக மாறுறதுக்கு இந்த விஷயம் உதவும். வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். பக்கத்தில் நண்பன் ரஜிதன் இருக்கிறார். இந்திரா குழுமம் தெரியும், ரஜிதனை தெரியாத ஆக்கள் இருக்காது. இப்போ ரஜிதன்கிட்ட கேட்போம், இந்த சேக்குலர் எக்கனமி, அதாவது இந்த சுழற்சி பொருளாதாரம், அதாவது கழிவுன்ற ஒரு விஷயமே இல்லையாம். ரஜிதன் தான் இந்த நிகழ்வில் கொஸ்ட் பண்ண போகிறார். ஆரம்பத்தில் ரஜிதன்ட்ட கொஞ்சம் விஷயங்கள் எடுத்துகிட்டு அப்புறம் நிகழ்ச்சிக்கு போவோம். என்ன ரஜி? கட்டாயம். ஓகே, வணக்கம். சர்க்குலர் எக்கனமி, சுழற்சி முறை பொருளாதாரம் இல்லாட்டி சுழற்சி பொருளாதாரம் என்றது இன்றைக்கு ஒரு மாடர்ன் வேர்ல்டில், நவீன உலகத்தில் கவர்ச்சிகரமான சொற்களில் உண்டு.
climate smart agriculture, circular economy, hunger free education, இப்படியான சொற்கள் எல்லாம் ஒரு ஒரு கவர்ச்சிகரமான சொற்கள். இந்த சொற்களை பாவிச்சா நிறைய பேர்ட்ட கவனத்தை பெறலாம், நிறைய பேர்ட்ட ஃபண்டிங் எடுக்கலாம்னு சொல்லி அதில் அங்கால சில தொழில் ரகசியங்கள் எல்லாம் சில என்ஜிஓஸ் வச்சுருக்கு. ஆனால் நாங்கள் இதை அப்படி அது பேட்டர்ன் அந்த பேட்டர்னில் வேர்ல்டு மூவ் பண்ணிக்க உலகம் நகரேக்குள்ளே நாங்களும் அதை பற்றி கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நாங்கள் செய்கிற வேலைகளுக்குள்ளேயே செக்குலர் எக்கனமி எங்களை அறியாமல் இருக்குது. உண்மையில் செக்குலர் எக்கனமி பேர் தான் மாறி இருக்கே தவிர இலக்கஞ்சிக்கு இலக்கஞ்சிக்கு பொட்ரிச்சண்டு பேர் வச்ச கதை தான் இது. எங்கண்ட மன்னர் காலங்களில் ஆரம்ப காலங்களில் ஆதி காலம்னா நாங்கள் குரங்குக்கு எங்களுக்கு வாழ்ந்த குரங்கு காலத்துக்கு போயிடவேணாம். எங்கண்ட மன்னர் காலங்களில் இது இருந்திருக்கு. இந்த சாதி கட்டமைப்புகளை நல்லமென்று சொல்லி இப்போ வாசிக்கிற ஆர்டிக்கிள்களில் வீடியோக்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, வாசிச்சிருப்பீங்க. ஆக்சுவலி அது செக்குலர் எக்கனமி. ஒரு இடத்துல அது நல்லா வேலை செய்திருக்கு. அந்த நேரம் ஒரு இடத்துல ஒரு கோயில் கட்டப்பட போதுன்னா அந்த கோயிலால் நிறைய பேர் சாப்பிட்ருப்பினோம், நிறைய தொழில் வாய்ப்புகள் பகிரப்பட்டிருக்கும். ஒரு இடத்துல ஒரு வெள்ளாண்மை செய்வதுன்னு சொன்னால் அது நிறைய பேர் அது தொழில் சார்ந்த மாதிரியான எக்கனமி மாடல்கள் நிறைய அந்த காலத்தில் இருந்திருக்குது. ஏனென்றால் அந்த நேரம் இவ்வளவு தூரம் உலகம் திறந்திருக்கையில், கடல் பயணங்கள், வான் பயணங்கள் சாத்தியமாக இருந்திருக்கையில் நாங்களே எல்லாத்தையும் சரியாக செய்திருக்கிறோம். இங்கேருந்து போனதெல்லாம் இம்போர்ட்ன்ற அளவுக்கு இருந்தது கொஞ்சம் இருந்ததுன்னு சொல்லி கதைக்கிற அளவுக்கு எக்ஸ்போர்ட் நிறைய போயிருக்கு. தென்னாசியாவின் தானிய களஞ்சியம் எங்கண்ட இலங்கைன்னு தென்னாசியாவின் தானிய களஞ்சியமாக இருந்தது. ஆசியாவின் தானிய களஞ்சியம்னு சொன்ன கதையும் இருக்குது. நாங்கள் ஜப்பான், சைனா அதில் கொஞ்சம் போட்டிக்கு வந்தாலும் நாங்கள் எங்கண்ட நிலப்பரப்புக்கு நாங்கள் நியாயமான நெல்லே ஏற்றுமதி செய்திருக்கோம், நிறைய தானியங்களை ஏற்றுமதி செய்திருக்கோம். இது இப்போ தெரியும் தானே நிறுவன் பிரேன் நாங்கள் அதை கதைப்பான். நாங்கள் இவ்வளவு வயலே நெல்லையும் செய்து நாங்கள் இன்றைக்கும் அரிசி இறக்குமதி செய்கிறோம். இதுதான் இந்த பிள்ளையான விஷயம். இந்த செக்குலர் எக்கனமி என்று யோசிக்கிறதுக்குள்ளே பிள்ளையான விஷயம். செக்குலர் எக்கனமி என்று நாங்கள் யோசிக்க சுழற்சி பொருளாதாரம் தேர் ஆர் நோ வேஸ்ட். அங்கே வேஸ்ட்ன்றது இல்லை. இங்கே வேஸ்ட்ன்றது இன்னொருத்தனுக்கு முதல், இல்லாட்டி அந்த பிஸ்னஸ்லேயே முதல். உதாரணம் நெல்லுன்னு சொல்லி எடுத்தால் நெல்லை குத்தினா அது ஊமி வருது, தவிடு வருது, எல்லாம் நாங்கள் இப்போ பாவிக்கிறோம். இதே மாதிரி பிற உமிய கரியை நாங்கள் ஒன்று மூடாக்கா பாவிக்கிறோம், பசலையாக பாவிக்கிறோம். இதே போல் எல்லா பிஸ்னஸ்லேயும் இப்போ ஓகே எரிபொருள் எடுக்கிற அந்த கச்சா எண்ணெயிலேருந்து ஒரு உபப்பொருளாக பை ப்ராடக்டாக இந்த பிளாஸ்டிக்ஸ் அதுகள் வர்றபடியாக அதை நாங்கள் சீப்பான ஒரு பொருளாக பயன்படுத்துகிறத குறைக்க வேணும். உண்மையாக பிளாஸ்டிக்ஸை நிறைய பயன்படுத்த சொல்ல இல்லை, அது கட்டாயம் குறைக்கும், அது கட்டாயம் ரிடியூஸ் பண்ணணும். 4R கன்செப்ட் 5R கன்செப்ட் எல்லாம் இருக்குது. அதில் முதலாவது ரிடியூஸ். இப்போ அதில் ரிடியூஸ் பண்ணினாலும் சில பாவனைகளுக்கு எங்களால் தவிர்க்க இல்லாமல் இருக்குது. ஒரு பேக் கொண்டு போய் ஷாப்பிங் பேக் பாவனையை தவிர்க்க இயலும். ஆனால் காருக்குள்ளே இருக்கிற பிளாஸ்டிக், ஃப்ளைட்டில் எடுக்கிற பிளாஸ்டிக் எல்லாத்தையும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம்னு சொல்லி நல்ல இரும்பில் கொண்டு வந்து வைக்க இயலாது. சில இடங்களில் அது எங்களுக்கு தேவையாக இருக்குது. ஆனால் அதுகளை ரீயூஸ் பண்ணுறது எப்படி, அதுகளை வச்சுக்கொண்டு அந்த வேஸ்ட்டுகளை வச்சுக்கொண்டு எப்படி இன்னும் ஒரு தொழிலுக்கு அதுகளை மூலப்பொருளாக பயன்படுத்த இயலும். அப்படி பயன்படுத்தி வேஸ்ட்ன்ற ஒன்று இல்லை. வேஸ்ட் இஸ் அ ரிசோர்ஸ். கழிவு இன்றைக்கு ஒரு வளம். அண்ட் அவ்வளோ கழிவு இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக ஜெனரேட் ஆகுது. இல்லை கம்போஸ் செய்யலாம், பிறகு மண்புழு உரம் செய்யலும், பயோகேஸ் செய்யலும். இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு பொறியியல் படித்த நண்பர் அழகாக ஒரு பயோகேஸ் டேங்க நிறுவன் கட்டாயம் தமிழ்நாட்டுக்கு போனால் இப்படியான வீடியோக்கள் எடுத்துவாங்க. எங்களுக்கு அவையண்ட வீடியோக்கள் எடுத்துவாங்க. அழகாக கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் சிஎன்ஜின்றதில் கொஞ்சம் சிலிண்டரில் அடைச்சும் கொடுக்குறார், நிறைய பேருக்கு உரம் கொடுக்குறாருன்னு சொல்லி அது ஒரு எக்கனமி அவர் டெவலப் பண்ணியிருக்கிறார். டிப்பரில் தான் வந்து கழிவுகள் எல்லாம் டிப்பர் ஆகுது. எங்கள் டிப்பர் ட்ரக்கில் வந்து டிப்பர் அது ஜேசிபி தான் நின்று அள்ளி போடுது. உள்ளே பசலை எடுக்கிறதுக்கும் ஜேசிபி, உள்ள இன்புட் போடுறதுக்கும் ஜேசிபி. அது அவ்வளோ பெரிய பயோகேஸ் டோம். இப்போ அப்படி அவர் கரண்ட் கொடுக்குறார். ஹீட்டரை பயோகேஸ் எரித்து ட்ரையரை பாவிக்கிறதால நிறைய தானியங்களை ட்ரை பண்ணி கொடுக்குறார். இதுதான் இட்ஸ் கால்ட் ஆஸ் அ செக்குலர் எக்கனமி. இதுதான் சுழற்சி முறை பொருளாதாரம். ஒருக்கா பாவிச்சுட்டு எறிகிற பொருளை பாவிக்காமல் இப்படி ஒரு பாட்டில் ஒரு 2 வருஷத்துக்கு பாவிச்சா கிட்டத்தட்ட ஒரு 500 பிளாஸ்டிக் பாட்டில் எறிபடாது ரஜிதண்ட கையால். இதையே வச்சு பாவிக்கலாம், மீள் நிரப்பி பாவிக்கலாம். இது ஒரு செக்குலர் எக்கனமிக் கான்செப்ட். இந்த ஷர்ட்டை என்னால் ஒரு 6 மாதம் தான் ஃபேஷனுக்கு போடலுமெண்டா இது கிளியும் வரைக்கும் ஒரு 2 வருஷம் வச்சு பாவிக்கிறது செக்குலர் எக்கனமி. இந்த ஷூ கிழிஞ்சு வந்துட்டார் நிருபன். ஆனால் இன்னும் தண்ணி போகிற கட்டத்துக்கு வர இல்லை. இது தச்சு பாவிக்கிறேன்மெண்டா திரும்பவும் தச்சு பாவிக்கிறது இல்லைன்னு சொன்னால் இது மேக்சிமம் அது பட்டை அடிக்கும் வரைக்கும் பாவிக்கிறதுன்றது செக்குலர் எக்கனமி. இந்த டெனிம் ஜீன்ஸுக்கு ஒரு கதை வடிவாக சொல்லுவாங்க. துவைக்க தேவையில்லை, பிரித்து போட்டு மற்ற வளம் போட்டால் வேர்வை தானே காயணும்.
பிரட்டி மெட்டவளம் போட்டுட்டு நிறுவனம் அதோட வந்திருக்காரு இன்றைக்கு. பிரட்டி மெட்டவளம் போட்டுட்டு அடுத்த நாளைக்கு அவர் இந்த டெனிமின்ற ஃபவுண்டர் ஒருத்தர் போடுற கதைக்கிற வீடியோ ஒன்று பார்த்து நாங்கள் எங்கள்ட ஏர்செல் ஓனரோடு இருந்து கதைக்கிற வீடியோ உண்டு. அவர் அழகாக சொல்லுவார், 2 வச்சுக்கொள்ளுங்க, 2 துவைக்க வேண்டாம், 2 சேர்த்து 1 மாதம் பாவிக்கலுமெண்டு. இப்போ துவைக்கிறதால நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுது, அது வேஸ்ட் ஆகுதுன்னு நிறைய கதைகள் இருக்குது. இதெல்லாம் இப்போ கேட்க புதுசாக இருக்கும். மலேசியாவில் நிறைய முடி வச்சுருக்கிற பெண்களுக்குன்னு சொல்லி எல்லோரும் ஷார்ட் முடி தான் வச்சுருக்கணும். கூடுதலானாக்கள் நிறைய முடி வச்சுருக்கிறாக்கள் கொஞ்சம் கிழமைக்கு ஒருக்கா முழுவுங்க, நெடுக முழுவாதைங்க கொண்டு அட்வைசரி போர்டு சொல்லுது என்ன நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னு. வளங்களை நாங்கள் இப்போ எப்படி பயன்படுத்துகிறோம், தொடர்ந்து அதை பயன்படுத்த வேண்டும். அண்டர் யூட்டிலைஸ்டு வளங்கள், அதாவது குறைவாக பயன்படுத்தப்படுற வளங்கள் ஆனால் பயன்படுத்தப்படையில்லை இல்லை குறைவாக, அப்படியானதில் எப்படி திரும்ப பாவனையை கொண்டு வரது, அதுகளை எப்படி பாசிட்டிவாக இந்த பிஸ்னஸ் வட்டங்களுக்குள்ளே விடுறது. ஏன்னா பிஸ்னஸ் வந்து கட்டாயம் வேணும், சமூக ரீதியான பிஸ்னஸ்களுக்குள்ள எப்படி இதுகளை விடுறது என்றதை பற்றி கதைக்கிறது தான் இந்த சர்க்குலர் எக்கானமி. இதுவரைக்கும் இருக்கிற வேலை விளக்கணம். அடுத்த ஜெனரேஷன் இதில் இன்னும் சில இதில் சேர்த்துக்கொள்ளும். அது அப்படித்தான். முதல் அணு இல்லைன்னு சொன்னார் என்ன நிறுவன், பிறகு அணு இருக்கண்டினம், பிறகு அதை பிளக்கையில்லாதண்டம், பிறகு இல்லை பிளந்த வண்டம், பிறகு சக்தியை மாற்றினம், கருவுக்குள்ளே இருக்கிற நியூட்ரன் புரோட்டோனையும் இப்போ பிளக்கலாம், அது குவாண்டம் எல்லாம் போய் கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் பிழை விடாமல் எல்லாரையும் படிக்கிறோம், எல்லாரையுமே படிக்கிறோம். சயின்ஸில் அணுதான் மிகச்சிறிய அழகு என்று சொன்னவரையும் படிக்கிறோம். அதை விட இல்லை சின்ன அடுத்த ஒரு 5 பேர் பாடமாக்கினாங்க. அதே போல் இந்த சிந்தனைகள் எல்லாம் எவல்யூஷன் அடையும், கூர்ப்படையும், புரட்சி அடையட்டும். அடைஞ்சு நாங்கள் ஒரு எங்களுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை கிரியேட் பண்ணலுமெண்டா, காசுக்கு போடுற வட்டம் ஒன்றை கிரியேட் பண்ணோம்னா நல்லா. நான் அடிக்கடி விவசாயிகள் மீட்டிங்கில் சொல்கிறேன், நான் உன்னட்ட ஒரு உள்ளீடு இல்லை, மீனமிலம் வாங்கணும், குமார்கிட்ட வாங்கலாம், கணபதிகிட்ட வாங்கலாம், சென்ட் ஜோசப்கிட்ட வாங்கலாம், மிஞ்சி போனால் அங்கால போய் புஞ்சி பண்டாட்ட வேண்டி கொண்டு வா, சிங்ஜாங் பின்னுட்டு நீ போய் வேண்டினா தட்ஸ் நாட் சர்க்குலர் எக்கானமி. உலகம் ஃபுல்லாக நான் பார்க்குறேன், நான் உலகத்துக்கானவன், நான் அங்கே போய் வேண்டுவேன்னு சொன்னீங்கன்னா இங்கே இல்லாட்டி போய் வேண்டடாப்பா, இங்கே இருக்கன்னா நீ வேண்டக்கூடாது. அதான் சர்க்குலர் எக்கானமி சொல்லுது. இங்கே இல்லாதது தான் நீ இம்போர்ட் பண்ண வலிக்கிறோம். இங்கே பெட்ரோல் வளம் இல்லை, ஓகே, இம்போர்ட் பண்ணி கொண்டிருக்கோம், அதுக்கு மாற்றீடு தேடி கொண்டிருக்கோம். இப்போ பயோகேஸில் நாங்கள் அடுப்பெரிக்க வலிக்கிட்டோம், இந்த கேஸ் லைனில் நாங்கள் நிற்கிறே இல்லை, எங்களுக்கு தேவையில்லை. இருக்குது கேஸ், ஒரு ஆந்திரமாவதுக்கு இருக்குது, வயசானாக்கள் இருக்கிறபடியாக எங்கள் பயோகேஸ் கஸ்டமர்ஸ் எல்லார்கிட்ட விட்டையும் இந்த நீலமும் மஞ்சளும் கேஸ் இருக்குது. இப்போ அதுக்கு மாற்று வழியை நாங்கள் தேடி பயோகேஸுக்கு வந்த போல் இனி மெல்லமாக நாங்கள் சோலாருக்கு போய் சோலார் ஓட்ட பம்புகளை பூட்டி இறைக்கிறது போல் பயோகேஸ்லேயும் ஓட்ட பம்பு பூட்டி இறைக்கலாம். சோலார் கொஞ்சம் நல்ல எங்கள்கிட்ட விவசாய நடவடிக்கைகளுக்கு இப்படி நிறைய நாங்கள் சொல்லி கொண்டு போகலாம். இப்படி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கன்செப்டுக்குள்ளே வரையில எங்கள்கிட்ட தமிழன் பொருளாதாரம், வடக்கின் பொருளாதாரம், இலங்கை பொருளாதாரம் எல்லாம் நல்லா வரும். அதுதான் சமரி. அதை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் கதைக்க போகிறோம். இல்லை மிச்சத்தையும் போயிருந்து கேட்போம், எல்லாத்தையும் எடுங்கொண்டு இருவன், எல்லாத்தையும் இந்த உங்களோட வாடிக்கையாளர்களுக்கு உங்களோட வியூவர்ஸுக்கு வடிவாக இதை கொடுங்கோ, சந்திப்போம். நன்றி. ஹாய், நான் நர்த்தனா, ஜேர்னின்ற கோஃபவுண்டராக இருக்கிறேன். ஸோ ஜேர்னி என்ற என்னென்னு சொன்னால் அது ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் டூரிசமாக இங்கே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது எங்களோட தற்சார்பு பொருளாதாரம் அதை திருப்பி கொண்டு வரோம். ஸோ அதில் சுழற்சி முறை பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு சர்க்கிள், எங்கள்கிட்ட பை த கம்யூனிட்டி ஃபார் த கம்யூனிட்டி, நாங்கள் என்னத்தை எடுக்கிறோமோ அதை திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இது. எங்கள்கிட்ட வெளியில் ஒன்றும் போகாது, ஆனால் அந்த வருமானம் எங்களுக்குள்ளேயே சுற்றி கொண்டு எங்கள் சார்ந்த எல்லா சமூகமும் நன்மை அடைகிற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் அந்த சுழற்சி முறை பொருளாதாரம். நான் ஃபுட் அண்ட் டெக்னாலஜி படித்தேன்னா, ஸோ படித்து முடிச்சுட்டு நான் ஒரு 9 to 5 வேலைக்கு போயிடல. அதை வச்சு நான் என்ன செய்யலாம்னு தான் யோசிச்சேன். நான் எங்களோட கம்யூனிட்டி இருக்குது, எங்களோட கலாச்சாரம் இருக்குது, எங்களோட பண்பாடு இருக்குது, நான் ஒரு ட்ராவலர். ஸோ அதை வச்சு நாங்கள் இங்கே என்ன செய்யலாம்னு யோசிச்சு பார்க்க இங்கே டூரிசம் நொதர்னில் சரியான ஒரு விளங்கி கொள்ளையில நிலைமையில் 2022 இருந்தது. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினாங்க 2022 ஒஃபிஷியலாக. அதுக்கு முதல்ல 2 வருஷம் ரிசர்ச் போயிருந்தாங்க. எங்களோட தமிழற்ற பண்பாடு கலாச்சாரம் இங்கே சரியான முக்கியமான ஒரு விஷயம். அதை தேடி வர நிறைய ட்ராவலர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவையத்தான் நாங்கள் டார்கெட் பண்ணி எங்களோட லோக்கலில் இருக்கிற ஆர்டிஷன்ஸ், மட்பாண்டம் செய்கிறது, மீன் பிடிக்கிறது, விவசாயிகள், ஒரு சின்ன சின்ன கைவினை பொருட்கள் செய்கிறது, அவையில் எல்லாத்தையுமே நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். எங்களோட கலாச்சாரம் பண்பாடை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்குறத ஒரு எக்ஸ்பீரியன்ஸல் டூரிசமாக இங்கே செய்துட்ருக்கிறோம். எங்களோட கம்யூனிட்டியோட இதன் பேர் கம்யூனிட்டி பேஸ்ட் டூரிசமாக செய்கிறோம். அதாவது ஒரு கம்யூனிட்டி தான் டிசைட் பண்ணுவினோம் என்ன காசு கொடுக்கணும், என்ன சர்வீஸ் கொடுக்கணுமெண்டு. நாங்கள் ஒரு இன்டர்மீடியட், அதாவது எங்களோட ட்ராவலர்ஸ், அதை எங்களோட கல்ச்சருக்கு லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற ட்ராவலர்ஸை எங்களோட லோக்கல் கம்யூனிட்டியோட
கனெக்ட் பண்ணி அவைக்கும் ஒரு சஸ்டைனபிளான இன்கம் ஒன்று க்ரியேட் பண்ணுறதான் மெயினாக நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களோட கம்பெனியோட பேர் ஜேர்னி. ஸோ வெப்சைட் இருக்குது highjourney.com. எங்களோட சோஷியல் மீடியா எல்லாமே இருக்குது, நீங்கள் கோத்ரூ போய் பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்கள்கிட்ட வந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்குமென்னா, யாழ்ப்பாணம் தமிழர் என்ற பண்பாடு கலாச்சாரம் தாண்டி எங்களோட வாழ்வியல் முறை எப்படி இருக்குன்னு நீங்கள் எங்களோட ஊடாக வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். நாங்கள் எப்படி சாப்பிட்றோம், எப்படி சமைக்கிறோம், எப்படி மட்பாண்டம் செய்கிறோம், எப்படி நல்லெண்ணெய் எடுக்கிறோம், எப்படி விவசாயம் செய்கிறோம், எப்படி எங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, எங்களோட மொழிநடை எப்படி இருக்குது, எல்லா விஷயத்தையுமே நாங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவமாக தந்து கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு அதை பற்றியான லேர்னிங் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் எங்கள்கிட்ட வரலாம். தேங்க்யூ. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் சரி வடமாகாணத்தில் தங்களுடைய கல்வி அறிவை உலக மக்களின் நன்மைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இருவர், முக்கியமாக இந்த பூமி தாயினுடைய புதல்வர்கள் துஷாந்தன் மற்றும் காரை நிரோஷனோட இப்போ இந்த சேக்குலர் எக்கனமி அது ஏன் தேவை, அது இப்போ என்ன ட்ரெண்டிங்காக இருக்குது, முந்தி என்னென்ன மாதிரி நாங்கள் அதை என்ன மாதிரி எங்கள்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டது, திருப்ப நீங்கள் அதை எப்படி கொண்டு வரக்கு போராடுறீங்களன்றதை முதல் நிரோஷன்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் துஷாந்தன்கிட்டையும் சில கருத்துக்களை நாங்கள் கேட்போம். சொல்லுங்கள் நிரோஷன். சர்க்குலர் எக்கனமின்றது வந்து எல்லா விஷயத்துலேயும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மனிதன் அத்தியாவசியம் என்று பார்த்தா முதலாவது காற்று, அடுத்தது வந்து நீர், அடுத்தது வந்து உணவு, அடுத்தது உடை, அடுத்த உரையில். இந்த ஒட்டுமொத்தமாக இந்த எல்லாமே சர்க்குலர் எக்கனமியில் தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா உரையில்ன்றது ஒரு வீடு கட்டணுமெண்டா 30 வருஷத்தை கடன் எடுத்து 30 வருஷம் அடைய வச்சு தான் நான் வீடு கட்டணுமெண்டு இல்லை. அவன் சாதாரணமாக குடிசையண்டாவே என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு கொண்டு கட்டிடுவான் தனக்கு தேவையான வீடை. அடுத்த உடை வந்து எல்லாருமே வந்து இங்கே கைத்தறி நெசவு இருந்தது, பஞ்சு இருந்தது, பஞ்சை வச்சு கடைஞ்சாக்கள், கைத்தறி நெசவு இருந்தது, அதை வச்சு கொண்டு உரையில் உணவு வந்து 100% எங்களோட பென சார்ந்த உணவுகளும் சரி, திணை சார்ந்த உணவுகளும் சரி, தானியங்களாகவும் சரி, கிழங்கு வகைகளாகவும் சரி, பருப்பு வகைகளாக இருந்தாலும் சரி, எல்லா மரக்கறி வகைகளாக இருந்தாலும் சரி, எங்களோட இடத்துல தற்சார்பு அடைஞ்ச ஒரு வாழ்வியலை தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அடுத்தது தண்ணீர் கூட இப்போ குடிநீர் போத்தில் வாங்க வேண்டிய காலம் வந்துட்டு, முந்தி குடிநீர் வந்து இலவாக ஒரு கிடைச்ச இடம் எல்லா இடமும் கிடைச்சது. அதே மாதிரி காற்று இலவாக. ஒட்டுமொத்தமாக உலகத்தை இழந்து முடித்த பிறகு தான் நாங்கள் இப்போ விழிப்படைஞ்சிருக்கிறோம். எங்கேயோ நாங்கள் போகிறது போல நாகரிகம்ன்றது பிரச்சனை, வளர்ச்சின்றது பிழையான வழியில் போய் கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் கஷ்டப்படுறோம், யாரோ ஒரு தான் அனுபவிக்கிறான். இப்போ இவ்வளோத்தையும் நாங்கள் தொலைச்சி முடியத்தான் இப்போ நாங்கள் சர்க்குலர் எக்கனமியை பற்றி கதைக்கிறோம். இது போல் அதை பற்றி திருப்பி கதைக்கணும், நாங்கள் எங்களோட ஊரில் உற்பத்தி செய்யணும், எங்களோட தேவையான உணவுகளை நாங்களே உற்பத்தி செய்யணுன்றதை பற்றி கதைக்க வரோம். இது நீங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே அவன் செய்திருப்பான். அதை நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்றாலே நோய் இல்லாமல் இப்படி வாழலாமன்றது தெரிய வந்துடும். மற்றவனுக்கு மருந்துக்கு அடிபணியாமல் இருக்கலாம்ன்றது தெரிய வந்துடும். எங்களோட மருத்துவ குறிப்புகள் பற்றி உங்களுக்கு தெரிய வந்துடும். வெறுமனே காய்ச்சலாண்டா பெனரோல் தான் தேவையில்லை, ஒரு குடிநீர் போதுமன்றது உங்களுக்கு விளங்கிடும். இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த சர்க்குலர் எக்கனமி வந்து நீங்கள் எப்படி பாரம்பரியத்தையும் அங்கே இருக்கிற அறிவியலையும் அங்கே இருக்கிற பயன்படுத்தப்பட்ட நுட்பங்களை நீங்கள் ஆழ்ந்து அதை பற்றி யோசிக்க வழிக்கிட்டீங்களா இது ஒரு சின்ன விஷயமாக உங்களுக்கு பட்டுரும். துஷாந்தன் அவர்கள் இந்த செஷனில் ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருந்தீங்க. நீங்கள் இருந்த இடம் வவுனியாவில் முந்தி அந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அதை நீங்கள் இழந்த வழி, அதை இப்போ திருப்ப கட்டமைச்ச அந்த விதம், அது இருக்க சொல்லுங்கள் பார்வையாளர். ஓமண்ணா வணக்கம். நான் துஷாந்தன். என்ன சொன்னால், நாங்கள் எங்களோட அப்பப்பாக்கள் இருந்தது செட்டிக்குளத்தில் புளியாலங்குளத்துக்கு பின்னால் நெடுங்கரஜனின்ற ஒரு ஏரியா ஒன்று. அதில் வந்து ஒரு குளம், அதை சுற்றி கொஞ்சம் குடிய மக்கள், ஒரு சரியான குறுகிய நாட்கள். எங்களோட அப்பப்பாட சொந்தக்காரரும் அதில் ஒரு 15 குடும்பம், அந்த குடும்பம் அவ்வளவும் ஒரு குளத்தை நம்பி வயல் விதைச்சி கொண்டு அதில் இருந்து சாப்பிட்டு கொண்டு ஆடு மாடு கோழி என்று வளர்த்து கொண்டு இருந்தவங்க. அப்போ அப்படி ஒரு விஷயம் கொண்டு அங்கால இருந்ததும் இஞ்சால எங்களோட அம்மாக்களோட காணிக்கில் வந்து தென்னை மாப்பிளான்னு சொல்லி எல்லா விதமான பழமரங்களும் எல்லா விஷயங்களும் இருந்தது. அப்போ நாங்கள் வெளியே போய் தேடி எங்களுக்கு என்னையும் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது இல்லை, நாங்கள் கடைக்கு போகணுன்ற தேவை இருக்குது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த இனப்பிரச்சனைகள் காலங்களில் வவுனியாவில் ஒரு பக்கத்தில் இயக்கத்தின பிரச்சனை, ஒரு பக்கத்தில் ஆமின்ற பிரச்சனை, ரவுண்டாக பார்த்து 2 டவுனுக்கு போனால் வீட்டை திரும்பி அப்பா வருவேறான்ற ஒரு கேள்வி இருக்கும். வயலுக்கு காவலுக்கு போனால் விடிய வருவேறான்ற பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய தேவைங்களுக்கு இருக்கல. நான் ஒன்றும் புதுசாக செய்யலை. அந்த விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்தபடி அது சம்மந்தமான ஆக்களோட கதைச்சி எங்களோட அம்மம்மாட அப்பம்மாட கதைகள் இப்படி பாட்டன் விட்டுன்ற கதையில் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு தற்சார்பு வாழ்வியல் பண்ணிட்டு எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு சின்ன மாடல் ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறேன். அதோட இதில் வந்து நாங்கள் நவீனத்தையும் சில விஷயங்களை பூர்த்தி எந்தெந்த சீசனுக்கு என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்களை நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தாலே, அந்த உணவுகளை நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தாலே எங்களுக்கு வந்து
ஒரு நோய் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழலாம். அப்படியே அந்த விஷயங்களையும் மற்றது இயற்கை இடுபொருட்களை வந்து ஆக்கள் நம்ப தயாராக இல்லை. இயற்கை இடுபொருட்களை வந்து போடுறதால எங்களுக்கு பயிரில் விளைச்சல் வருமன்ற விஷயங்களை நம்ப தயாராக இல்லை. அந்த விஷயங்களை நம்புறதுக்கு இந்த காணியை விட சிறந்த உதாரணம் நீங்கள் வேறு எங்கேயும் தேடி பார்க்க இல்லாது. ஏனென்றால் அந்தளவுக்கு இங்கட மண் வளங்களை இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது, சாம்பிள் இருக்குது. சில இடங்களில் இப்போவுமே பழைய விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். இதோடு சேர்த்து நாங்கள் எங்களை சூழ்ந்திருக்கிற எங்களோட இளைஞர்கள் நண்பர்கள் அவங்கள வந்து எங்களோட பக்கத்துக்கு நாங்கள் எப்படி ஈர்த்தெடுக்கலாம், என்ன மாதிரி இது ஒரு வகையான போதை என்ன, இந்த போதையை வந்து அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்களா, வேறு போதைகளுக்கு போக வேண்டிய தேவையில்லை. இப்போ ஓகே துஷாந்தன் தோட்டம் செய்யுது, ஆனால் துஷாந்தன் நான் கவர்மெண்ட்டில் இவ்வளோ பெரிய வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன், ஆனால் இவர் செய்கிற விஷயத்தை என்னால் செய்ய முடியலை என்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு நான் ஒரு கட்டத்தில் என்னை உயர்த்தி கொள்வேன்றதும் என்ன ஃபாலோ பண்ணுற ஆக்கள் இப்போயும் இருக்கிறாங்க. இன்னும் அந்த விஷயத்தை கூட்டுறதுனால இந்த நாங்கள் இப்போ கதைக்க வந்த விஷயத்தை நாங்கள் நிகழ் வாழ்க்கையில் காட்டலாம்னு நம்புகிறேன். இரண்டு பேருமே நிறைய நல்ல விஷயங்கள் செய்து கொண்டு வாரீங்கள். வீடியோக்காக உண்மையாகவே பாராட்டுகள். தொடர்ந்து உங்களோட தனிப்பட்ட காணொலிகளில் சந்திப்போம். ரெண்டு பேரையும் எடுக்கணும் நீண்ட நாள் ஆசை, டைம் பெறும் எடுப்பேன். நன்றி. ஓகே, இந்த நிகழ்வில் இன்றைக்கு இந்த டெராஃபோர்ஸ் என்று சொல்லப்படுற இந்த ஒரு மோஷன் அல்லது கேம்பெயின் அவைதான் இதில் பார்த்து கொண்டு நிற்கணும். இந்த நடுவில் பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒரு தம்பி ஒரு ஆள் நிற்கிறார் பாருங்கோ. இவர் தான் இலங்கைன்ற பிரதீப் ரங்கநாதன். இவர்கிட்ட கேட்போம், இந்த நிகழ்வு எப்படி நீங்கள் இந்த டீமாக சாத்தியமாகினது சேர்றதுக்கு என்னதை சாதிக்க விரும்புகிறீங்கள் என்றெல்லாம் சொல்லணும். எனக்கு சொல்லுவீங்களா? இதில் பக்கத்தில் நிற்கிற சகோதரி வந்து ரஜிதன் அவர்களுடைய துணைவியார். இங்கே இந்த டீம் நிற்கணும், அவைகிட்ட கேட்போம். நீங்களே சொல்லுங்கள், சாகித்யன் என்ன சாதிக்க விரும்புகிறீங்க இந்த நிகழ்வில்? ஓகே, இந்த நிகழ்வை நாங்கள் ஒழுங்கமைச்சதுக்கு காரணம் என்னென்னா, வேஸ்ட்டை பற்றின ஒரு கண்ணோட்டத்தை நாங்கள் மாற்றணுமன்றது தான். நாங்கள் ஒரு பொருளை எடுக்கிறோம், பாவிக்கிறோம், அதை தூக்கி எறிகிறோம். அதை சொல்கிறது நாங்கள் நேர்கோட்டு எக்கானமின்னு சொல்லுவோம், லீனியர் எக்கானமி. அதை தாண்டி அந்த பொருளுக்கு இன்னொரு வடிவத்தை கொடுக்கணும். என்னுடைய வேஸ்ட் வந்து இன்னொருத்தர் அதை ரிசோர்ஸாக பண்ணி அது ஒரு பிஸ்னஸ் செய்யணும். அதாவது வேஸ்ட்டே இல்லாத ஒரு சர்க்கிளில் வரத்தான் சர்க்கிள் எக்கானமின்னு சொல்லுவோம். அந்த சர்க்கிள் எக்கானமியை சுழற்சி பொருளாதாரத்தை எங்களோட நொதர்ன் ப்ராவின்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணுமன்றதான் இந்த நாங்கள் ஃபோரம் உருவாக்கினதுன்ற நோக்கம். உண்மையாக சொல்ல போனால் இந்த சர்க்குலர் எக்கானமின்றது புது விஷயம் இல்லை. இயற்கையை பறவையை கண்டான் விமானம் படைத்தான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இயற்கையை கண்டு படைக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த சர்க்குலர் எக்கானமி. நீங்கள் இயற்கையில் பார்த்தீங்கன்னா எந்த விஷயமே வேஸ்ட் இல்லை. மரத்தின் இலையிலிருந்து, மரத்திலிருந்து, விலங்குகளிலிருந்து எல்லாமே வேஸ்ட் இல்லாமல் தான் போகுது. மண்ணில் இருக்கிற மூலப்பொருள் ஒரு சர்க்கிளில் தான் ஒவ்வொரு வடிவங்கள்லாம் கடத்தப்பட்டு திருப்பி அதே இடத்த வந்து சேருது. இயற்கை ஒரு சிறந்த சர்க்குலர் எக்கானமிக்கான உதாரணம். இந்த விஷயத்தை நாங்கள் உருவாக்கின விஷயங்களுக்காக பயன்படுத்த போகிறோம். அதுதான் நாங்கள் இங்கே செய்ய போகிற விஷயம். ஃபோரம் தொடங்கினது ஒரு சின்ன ஸ்டோரி தான். நாங்கள் ஒரு லீடர்ஷிப் ப்ரோக்ராமுக்காக யாழ் ஐடி ஹப்பில் வந்து ஜாயின் பண்ணி அந்த லீடர்ஷிப் ப்ரோக்ராம் போன போது அங்கே எங்களுக்கு சில டாபிக் தரப்பட்டது. அதை வந்து நாங்கள் சால்வ் பண்ண வேணும். அப்படி எடுக்கப்பட்ட டாபிக் தான் அந்த ஒன் டைம் ஒரு நேரம் மட்டும் பயன்படுத்தக்கூடிய பொலித்தீனை வந்து நாங்கள் எப்படி குறைக்கலாம் என்றதை பற்றின ஒரு டாபிக். அதுக்கு நாங்கள் சொல்யூஷன் தேட போய்க்குள்ள நாங்கள் 4 பேர் ஒரு டீமாக சேர்ந்து ஜாயின் பண்ணினோம். அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நாங்கள் அதை அப்படியே விடாமல் அந்த ஆண்டு நாங்கள் ஒரு சொல்யூஷனை கதைச்சிட்டு விடாமல் லாங் டேர்மில் இது எப்படி நாங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கும் கொண்டு போகலாம், அப்போ அதுக்கு நாங்கள் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லி தான் நாங்கள் எங்களோட டெராஃபோர்ஸை தொடங்கினாங்க. அப்படி தொடங்கினதில் இந்த தம்பி நல்ல சின்ன பையன், மெட்டாக்களும் சின்னாக்கள் தான். ஓகே, அப்போ நல்ல சந்தோஷம். என்னென்னு சொன்னால் அடுத்த ஜெனரேஷனும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அவரும் எங்களோட ஜாயின் பண்ணியிருக்கிறார். அப்போ நாங்கள் 5 பேர் இப்போ டீம் மெம்பர்ஸாக இருக்கிறோம். ஓகே, இந்த நிகழ்ச்சியில் நிறைய வளவாளர்களை எடுத்திருக்கிறீங்க. முக்கியமாக காரைங்க ரோஷன், அதே மாதிரி துஷாந்தன், இந்த விருஷன் சுவானந்தன், அதே மாதிரி ராகுல் நர்த்தனா. இவங்க நீங்கள் இந்த ஃபோரமில் என்ன விஷயம் கூட எதிர்பார்க்குறீங்க? சோஷியலுக்கு என்ன விஷயம் வெளியில் ப்ரொடியூஸ் ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதாவது இந்த சர்க்குலர் எக்கானமின்றதை என்னென்ன பார்க்குறாங்கன்னா, நான் ஒருத்தருக்கு சொன்னேன்டா வேஸ்ட்டை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொன்னால் அவர் என்ன பார்த்து சிரிப்பாரே தவிர என்ன இது ஒரு பைத்தியக்காரன் மாற்றாத இதெல்லாம் வேஸ்ட்டை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னு கேட்பாங்க. நாங்கள் அவங்களுக்கு சொல்ல விரும்பினேன் என்னென்னா, இங்கே நாங்கள் கீனோட் ஸ்பீக்கர்ஸாக கூப்பிட்டவங்க அதை அப்ளை பண்ணி கொண்டுருக்குறாங்க ஆல்ரெடி. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் இந்த சர்க்குலர் எக்கானமியோட பிரின்சிபல்ஸை தங்களோட பிஸ்னஸ் லைஃப்லையும் பர்சனல் லைஃப்லையும் அப்ளை பண்ணி கொண்டுருக்கிறார்கள் தான். ராகுலன் அண்ணா சேவர் லைஃபோட ஃபவுண்டர், அவர் வந்து தங்களோட என்ஜிஓக்கு கீழே எக்கோ ஃப்ரெண்ட்லியான பேக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். எங்களோட துஷாந்தன் அண்ணா வவுனியா, அவர் வந்து வேஸ்ட்டாக போய் கொண்டிருக்கிற விஷயத்தை ஃபர்டிலைசராக மாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு வேஸ்ட்டாக போனதுக்கு வேல்யூ கொடுத்து ஃபர்டிலைசராக. எங்களோட விருஷன் அண்ணா
ஷேரிங் எக்கானமின்ற மாடலில் லோ சர்வீஸ் அஸ் அ பிஸ்னஸ் மாடலில் வாஷிங் மிஷின்ஸை நாங்கள் இப்போ வாஷிங் மிஷினுக்கு நாங்கள் வீட்டை வாங்க தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் வீட்டை வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு வாஷிங் மிஷின் சென்டர் ஒன்று இருக்கும். அங்கே நாங்கள் எங்களுடைய உடுப்புகளை கொண்டே கொடுத்தா அங்கே அவங்க துவைச்சி தருவாங்க. மற்ற கரைகள் நீக்கப்புறம் அந்த வசதிகளும் செய்யப்படுது. எங்களுக்குன்ற ஒரு வாஷிங் மிஷின் தேவையில்லை. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொருத்தர வீட்டுக்கும் ஒரு வாஷிங் மிஷின் இருந்து அது பழுதாகி ஒரு இடத்துல கொண்டே நாங்கள் போடுவோமா இருந்தால் மலை மாதிரி அந்த வாஷிங் மிஷின், அதாவது வேஸ்ட் வந்து நிற்கும். இதுக்கு பதிலாக அவர் உருவாக்கி இருக்கிற அந்த சிஸ்டம் ஒரு ஏரியாவுக்கு ஒரு சென்டர் காணும். அந்த சென்டரில் வாஷிங் மிஷின் பழுதானா அங்கே மட்டும்தான் வேஸ்ட் உருவாக போகுது. தேவையில்லாத நுகர்வு குறைக்கப்படும். இப்படிப்பட்ட விஷயத்தை தான் நாங்கள் சொசைட்டிக்கு டெலிவர் பண்ணோன்னு பார்த்தோம். நாங்கள் இப்போ இருக்கிற வியாபார உலகம் வந்து கூட பொருட்களை வாங்குறது தான் ஊக்குவிக்குது. ஒரு பொருளும் கூட இப்போ மொபைல் என்றாலும் வீட்டில் 2 மொபைல் அதேமாதிரி எல்லாமே வாங்கத்தான் கூட முயற்சிக்குது. இதால் எங்கள்கிட்ட இருக்கிற காசு முழுக்க, எங்களோட நாட்டின் காசு முழுக்க வெளியில் போகுது. இது மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க இதை பற்றி? நாங்கள் வந்து அதை பற்றி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கணும். நிறைய வந்து நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க கேட்கல. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை வந்து டக்குண்டு அதை வாங்க செய்கிறதுக்கு தான் எங்களை தூண்டுது. நாங்கள் இந்த வயதுலையும் கூட எங்களுக்கு அதை வாங்கினா என்னென்று தான் தோணும். அந்த அளவில் தான் என்னென்னா நாங்கள் வேலை பிஸியில் இருக்கல அதை பார்க்க எனக்கு இந்த பொருள் தேவை, இது எனக்கு வேலை பழுவை வந்து குறைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வாங்குகிறோம். ஆனால் நாங்கள் நிறைய யோசிக்கிறது இல்லை. எங்களுக்கு டைம் ஒதுக்கி அதை நாங்கள் யோசித்து இது தேவைதானாண்டு ஒரு தடவைக்கு 10 தடவை நாங்கள் யோசிப்போமா இருந்தால் இந்த தேவையில்லாத பொருட்களை நாங்கள் வாங்கி குவிக்கிறத வந்து குறைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய டெராஃபோஷ் இன்னும் பல மடங்கு ஒரு விருட்சமாக மாறி நிறைய நல்ல வேலை திட்டங்கள் செய்து எங்களுடைய இந்த யாழ்ப்பாணம் இல்லை இலங்கைக்கு இருக்கிற இந்த கழிவு பிரச்சனை தீர்றதுக்கு உங்களுடைய முயற்சிகள் பலனளிக்கட்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிகளில் போய் அவர்களுடைய கருத்தையும் கேட்டு மக்களுக்கு பகிர்றோம். முக்கியமாக இந்த டீமில் இருக்கிற எல்லாருக்குமே நன்றிகள். நன்றி. இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த வளவாளர்கள் எல்லாருமே தங்களுடைய வியாபார அனுபவங்களை சிறப்பாக சொல்லியிருந்துச்சினம், எதிர்கால திட்டங்கள் பற்றியும் சொல்லியிருந்துச்சினம். இந்த நிகழ்ச்சியின் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நான் போகிறேன். அவர்கள் ஒவ்வொரு ஆளும் சொல்லுற எதிர்கால வியாபார திட்டங்களை பாருங்க. இப்போ ஏஎல் எடுத்துகிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் அனுப்பி வச்சா எவ்வளவு பிஸ்னஸ் ஐடியாக்கள் இருக்குன்னு பாருங்க. அவையை மட்டுமில்லை, நீங்களும் ட்ரை பண்ணலாம். கழிவுகளை வச்சு காசு பார்க்குற வழியில் எவ்வளவு சொல்லினோம்னு பாருங்க இருக்கா நீங்களே. ஃபியூச்சர் ஐடியான்னு சொன்னதே கூட வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலான ஒவ்வொன்றுமே. அதில் முக்கியமாக நாங்கள் இந்த பிளாஸ்டிக் கலெக்ஷன்ன்றது வந்து நாங்கள் ஒரு வெண்டிங் மெஷின் மூலம் செய்கிறது, அப்படியான இதில் கொண்டு வர்றது வந்து அது எங்களுக்கு நான் சொன்ன கூடுதலான பிஸ்னஸ் வந்து எங்களுக்கு இன்வெஸ்ட் வந்து 0 அல்லது குறைவாக இருக்குது. நாங்கள் பிளாஸ்டிக்கை பே பண்ணி தான் வாங்குகிறோம். சில வேளை நாங்கள் அதை வந்து ஃப்ரீயாக கூட தர்றதுக்கான சான்சஸ் எங்களுக்கு கூட. இப்போ எங்கள்கிட்ட வீட்டை கூட இருக்குன்னா தர்ற நீங்கள் கொண்டு போங்கன்றது இருக்கும். அப்போ எங்களுக்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை இன்புட்ஸ் வந்து ஒரு 0 அல்லது குறைவான இருக்கும். அப்போ அந்த பிளாஸ்டிக் வெண்டிங் மிஷினை கொண்டு வர்றது அப்படியான பிஸ்னஸ் வந்து இனி ஃப்யூச்சரில் வந்து கூடுதலாக இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த ஏடிஎம் மாதிரி நாங்கள் இப்போ பிளாஸ்டிக்கை போட்டாலும் அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வரும். நாங்கள் அதில் பேமெண்ட் செய்யலாம். ஸோ அந்த வெண்டிங் மெஷினை வந்து ரன் பண்ணுறது வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக கொண்டு வரலாம். அதே மாதிரி வந்து இப்போ வேஸ்ட்டில் நான் அது முதலும் சொல்லியிருந்தேன். வேஸ்ட்டில் இருந்து நாங்கள் ஒரு ப்ரொடக்டை கொண்டு வர்றேன். இப்போ நாங்கள் பிளாஸ்டிக் வேஸ்ட்டில் இருந்து கொண்டு வர்றோம். அதே மாதிரி ஆர்கானிக் வேஸ்ட்டில் இருந்து ஏற்கனவே ஃபெர்டிலைசர் அப்படியான ப்ரொடக்ட் வருது. நான் அது சொன்ன மற்ற வேஸ்ட்டில் இருந்து ப்ரொடக்டை கொண்டு வரலாம். அப்போ அதுவும் ஒரு பிஸ்னஸ் மாடலாக இருக்கும். உதாரணமாக உடைஞ்ச மாவில் இருந்து நாங்கள் பிஸ்னஸை கொண்டு வரலாம். எங்களுக்கு அது எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் கிடைக்க போகுது. அதுக்கு உண்மையிலே வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ வரும். அந்த பிஸ்னஸ் டன் ஆகிக்க அதுக்கு வந்து எங்களுக்கு வேல்யூவும் பெறப்போகுது, ப்ரொடக்டும் பெறப்போகுது. அப்போ வேஸ்ட்டில் இருந்து ஈவன் நாங்கள் திங்க் பண்ணி பார்க்கலாம் எங்கெங்கே என்னென்ன வேஸ்ட் வந்து கேட்டகரிஸ் எங்களுக்கு வருது, நாங்கள் அதுலேருந்து இப்படி ப்ரொடக்டை கொண்டலாமன்ட்டு. ஏன்னா அது வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் ப்ரொடக்ட் நாங்கள் கொண்டுறக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக நாங்கள் நோர்த்லேயே இல்லை ஸ்ரீலங்காவிலே சில வேலை அது ஒரு நியூ இனிஷியேட்டிவாக இருக்கும். யாருமே தொடாத ஒரு பக்கமாக இருக்கும் பிஸ்னஸுக்கு நான் யோசிக்கிறேன். அதே மாதிரி வந்து யாருமே செய்து கொள்ளலாம்ன்றது. அதே மாதிரி நான் யோசிக்கிறது இப்போ சர்க்குலர் எக்கனமியில் வந்து க்ரீன் எக்கனமி ப்ளூ எக்கனமி ரெண்டுமே கனெக்ட் ஆகும். அதுதானுங்க அந்த சஸ்டைனபிள் பிஸ்னஸ் மாடலாக வந்து இப்போ குளோபல் வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறது அதை நோக்கி தான் போகுது. இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு சஸ்டைனபிள் பிஸ்னஸ் மாடலுக்காக போய் கொண்டிருக்கோம். யூஸ் அண்ட் த்ரோன்றது இப்போ குறைஞ்சு கொண்டு வருது. நாங்கள் சஸ்டைனபிளுக்காக போய் கொண்டிருக்கோம். ஆனால் க்ரீன் எக்கனமி எப்படி இருக்குமாண்டா ஒரு ரிச் எக்கனமியாக இருக்கும். ஏன்னாண்டா இப்போ ஒரு ரிச் எக்கனமியாக தான் இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட டோட் பேக் வாங்குறாண்டா ஒரு
கென்ஃபரன்ஸுக்கு வாங்கின ஒரு நார்மல் ஜூஸுக்கு அது வர்றதுக்கு ஒரு அஃபோர்டபுளாக வர்றதுக்கான டைம் ஒன்று இருக்குது. பட் நாங்கள் அதை அஃபோர்டபுளாக கொண்டு வந்த மாட்டோம். அந்த க்ரீன் எக்கனமியை நாங்கள் அஃபோர்டபுளாக கொண்டு வந்த மாட்டோம். அது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அது ஒரு சஸ்டைனபிள் பிஸ்னஸாக இருக்கும். ஏன்னா நாங்கள் க்ரீன் எக்கனமி இன்னுமே நாங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ சிங்கிள் ஜூஸ் பிளாஸ்டிக்கை நிப்பாட்டி போனால் கப் ஜூஸ் அல்லது மற்ற இதுக்கு வேறு எங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கூடவே இருக்குது. அப்போ அதை அஃபோர்ட் பண்ணுறது எல்லாராலையுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் அதை அஃபோர்டபுளாக கொண்டு வந்தோம்னா அது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மாடலாக இருக்குது. அதே நேரம் ப்ளூ எக்கனமியில் எங்களுக்கு நோத்தை பொறுத்தவரை நாங்கள் சீவீட் ஃபார்மிங் இப்போ ஒரு நியூட்ரிஷன் ஃபுட் கூடாது. ஆனால் இப்போ சீவீட் ஃபார்மிங் வெளப்பாடு வேலனை போன்ற எல்லா இடங்கள்லையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்கோம். ஆனால் என்ன நடக்குது, நாங்கள் ட்ரை பண்ணி போட்டு நாங்கள் எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறோம். ஈவன் எங்கள்கிட்ட எல்லா ப்ராடக்ட்டும் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். வேல்யூவேட்டட் குறைவாக இருக்குது. அப்போ எங்கள்கிட்ட பிஸ்னஸில் நாங்கள் வேல்யூவேட்டை கொண்டு வந்தால் சில நான் ஃபார் எக்ஸாம்பிள் சீவீட்டை சொல்கிறேன், ட்ரை பண்ணுறோம், இன்னொரு கம்பெனி கொடுக்குறோம், எக்ஸ்போர்ட்டுக்கு போகுது. ஸோ அதை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஜெலியாக அல்லது வேறு ஒரு வேல்யூவேட்டை கொண்டு வந்தால் அது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக இருக்குமே. நாங்கள் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் கூடவே இருக்குது, அது செய்யலாமன், அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக இருக்கும். அதே நேரம் நோத்துக்கான ரிசோர்ஸஸாக நாம் பார்க்குறது பல்மேரா பனானா ரெண்டுமே எங்கள்கிட்ட கூட இருக்குது. பல்மேராவில் எங்களுக்கு ப்ராடக்ட் இருக்குது, ஃபுட் ப்ராடக்டாக இருக்கலாம் அல்லது ஒரு எக்கோ ப்ராடக்ட்ஸ் இப்போ பேக்காக இருக்கலாம் அல்லது ஒரு கண்டெய்னராக இருக்கலாம். ஆனால் இன்னும் இந்த ப்ராடக்ட் இருக்குது. ஆனால் இன்னும் அது ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு அவைலபிளாக வர்றது இருக்குது. பட் ஒரு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு இருக்காண்டே இல்லை. அல்லது எங்களுக்கு உடனே அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமாண்டா இல்லை. பட் ஆனால் அந்த எக்கோ ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம் அல்லது பல்மேரா ஃபுட்டாக இருக்கலாம், அதில் பிஸ்னஸ் கொண்டு வந்தால் எங்கள்கிட்ட ரிசோர்ஸ் இருக்குது, அதை கொண்டுலாம்னு யோசிக்கணும். ஈவன் எங்களுக்கு பனங்கட்டியை நாங்கள் இப்போவும் கட்டியாக தான் கூட யூஸ் பண்ணுவோம். அதை நாங்கள் ஒரு தூளாக்கி நார்மலாக ஒரு சுகர் ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்தால் நாங்கள் ஹோட்டல் செயினுக்கே கொடுக்கலாம். இப்போ நாங்கள் நார்மலாக ஹோட்டல்ஸில் அந்த ஒன் டைம் யூஸ் பண்ணுற சுகர் சின்ன பேக்கெட்டுக்குன்ற நாங்கள் இந்த பல்மேரா சுகர் இதையே கொடுக்கலாம். ஸோ அப்படியான நாங்கள் ஏற்கனவே எங்கள்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் எப்படி யூஸ் பண்ணலாமன்றதும் ஒரு பிஸ்னஸ் மாடலாக இருக்குமே. அது சஸ்டைனாகவும் இருக்குமே. ஏன்னா நாங்கள் பை பண்ணி ஒன்று மிடில் நின்று விற்கிற பிஸ்னஸாக இருக்காது நினைக்கிறேன். அதே நேரம் பனானா எங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ண பழத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஈவன் பழத்தில் கூட நாங்கள் வேல்யூவேட் பண்ண இல்லைன்னு கூடுதலாக அது ஒரு பிஸ்னஸாக வர்றது குறைவாக இருக்குது. அதே நேரம் வாழை தண்டை நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை, வாழை இலையும் குறைவு. ஆனால் இப்போ லஞ்சிட்டுக்கு மாற்றிடன்னு பார்த்தா எங்கள்கிட்ட இருக்கிறது வாழை இலை மட்டும்தான். நாங்கள் வேறு ப்ராடக்டை கொண்டு வந்தால் அது ஒரு மிக்ஸ் பேக்கிங்காக தான் இருக்குது. நாங்கள் வேறு பேக்கிங் லஞ்சிட்டுக்கு பதில் கொண்டு வந்தால் ஒரு மிக்ஸ் பேக்கிங்காக இருக்கும். அதை நாங்கள் யூஸ் பண்ணி போட்டு லஞ்சி டீலன்னு சொல்லாமல் தவிர அதை அதுவும் வேஸ்ட்டாக தான் போகுது. ஆனால் பனானா லீஃபை ஒரு ப்ராப்பராக நாங்கள் அது ஒரு பிஸ்னஸ் மாடலுக்கு கொண்டு வந்தால் அந்த லஞ்சிட்டுக்கு மாற்றிடாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரம் நம்ம எக்ஸிஸ்டிங்காக நாங்கள் எல்லாருமே சில ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டிருப்போம், ஈவன் ஒரு முயற்சியாளராக இருப்போம். நாங்கள் செய்கிற பிஸ்னஸில் அது கூடுதலாக இந்த ஒரு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அல்லது இந்த சர்க்குலர் எக்கனாமியை கனெக்டாக இருக்கும், அல்லது ஒரு சஸ்டெயின் வேயாக இருக்கும். நாங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணினோம்னா நாங்கள் அந்த பிஸ்னஸுக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். அதுவும் ஒரு எங்களோட இன்கமாக இருக்கும், டிரெக்ட் இன்கமாக இருக்காது. பட் அது ஒரு நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்கிறேன், ஆனால் அது ஒரு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக நான் செய்கிறேன்ன்றது ஒரு வேல்யூவை தரும். அப்போ அதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணினாலும் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் செய்து கொண்டிருக்கிற பிஸ்னஸோட கனெக்ட் பண்ணிக்க அது ஒரு வேல்யூ தரும் நினைக்கிறேன். தேங்க்யூ. நான் சொல்லுவேன், இப்போ எல்லாருமே அதில் முதலே சொல்லிட்டா டூரிசம், இந்தியாவில் ரீயூஸ், அக்ரிகல்ச்சர். இதை தாண்டி நான் சொல்லுவேன் ராஜிதன், ஹவு டு செல் யுவர் ப்ராடக்ட், எப்படி நீ உண்ட பொருளை விற்கிறன்றது தான் எங்கள்கிட்ட தெரியாமல் இருக்கிற விஷயமாக தான் தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் ஒரு டிஜிட்டல் கிரியேட்டராக நான் என் பயணம் செய்து கொண்டு போய்க்க பேங்க்கிலேருந்து ரிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு இருந்த கான்ஃபிடென்ட், என்னட்ட இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி ஒன்றும் இல்லை. அந்த என்னட்ட இருக்கிற ஸ்கில், எனக்கு எப்படி அந்த பொருளை விற்கணும், எப்படி விற்கலாம்ன்ற தெரியும். அதை மாதிரி அந்த டிஜிட்டலி என்னத்தை செய்யலாம்ன்ற அந்த ஸ்கில் தான் எனக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணது. ஒரு 4-5 பிஸ்னஸை கண்டினியூஸாக செய்கிறதுக்கு என்ன வழிபடுத்துகிற மாதிரி தான். இப்போ இன்றைக்கி நிறைய ஐடியா இருக்குது, நிறைய பேர் யூடியூப்பை திறந்தாலே நிறைய ஐடியாஸ் வேணும். ஆனால் எல்லார்ட்டையும் பின்னுக்கு இருக்கிற பிழைக்கிற விஷயம் ஸ்கில் இல்லை. எப்படி விற்க போகிறோம், எப்படி டிஜிட்டல், எப்படி டெக்னாலஜியை கொண்டு போகிறோம், எப்படி இனோவேஷனை கொடுக்க போகிறோம்ன்றது தான் இங்கே எல்லாரிடத்தையும் பிழைக்குது.
இப்போ நான் சொல்லுவேன் ஒரு டிஜிட்டல் கிரியேட்டராக சொல்லல, ஆனால் எப்படி விற்கணும், ஒரு பொருளை செய்தால் எப்படி விற்கணுமன்றதை எல்லோரும் லேர்ன் பண்ணணுமன்றது தான் நான் சொல்லுவேன். அதைத்தான் நாங்கள் அந்த க்ரியேட்டிவ் அகாடமியில் செய்கிற விஷயமாக. இப்போ நாங்கள் எப்படி விற்போம்ன்றது தெரிஞ்சிருந்தால், இப்போ எங்கிட்ட யார் பானுஜன் வந்து நிறைய கடற்கரையிலேருந்து நிறைய எல்லாம் க்ளீன் பண்ணி ஏரியாவில் பெரிய விஷயம் செய்ய கொண்டிருக்கிறார். க்ளீன் பண்ணி ஷாப்பிங் பேக் எடுத்து அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். ஆனால் நான் பானுஜனுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன், எப்படி இவையிட மாதிரி ஆக்களோட கொலாபரேட் பண்ணி அதை எப்படி பிஸ்னஸ் ஆக்கி கொண்டு போகிறன்றதை நான் யோசிப்பேன். அப்போ அதுக்கு அவருக்கு அந்த ஹவு டு செல் த ப்ராடக்ட்ன்றது இங்கே இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களை பார்த்தாலும் நீங்கள் எப்படி இன்றைக்கு இடத்துல வந்து கதைக்கிறீங்கன்றது, நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இல்லாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு தெரியாது. இவரை வந்து இன்றைக்கு டிக்டாக்கை திறந்தா என்ன, எங்கே போனால் என்ன, இவர்கிட்ட முகம் இல்லையேண்டா இவர் யாருன்றே தெரியாது. பல்லுயிரோட ஸ்டார்ட்ல இருந்து நானும் இவரோட இருந்து பயணித்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு இதுலேயும் கதைக்கிறது, எப்படி டெவலப் பண்ணுறது, டிஜிட்டலி என்ன செய்யறதை நாங்கள் கூட கதைக்கிறோம். அது மாதிரி எங்கே எல்லாம் ஒரு நல்லா பிஸ்னஸ் செய்கிறாங்களோ பாருங்கள், எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருப்பினோம். இப்போ நான் எந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருந்த வந்து எந்த டிஜிட்டலாக எங்களோட பேக் எண்டில் எனக்கு இருக்கிற இந்த டீமும் எங்களுக்கு அந்த டிஜிட்டலி இருக்கிற ஸ்கில்லும் எப்படி விற்கணுமென்று விற்கலாம்ன்று தெரிஞ்சது தான் அந்த ரீசன். ஒரு பிஸ்னஸை நாங்கள் பார்க்க முதல் ஃபர்ஸ்ட்டாக ஸ்கில் 18-19 வயசில் எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி போஸ்ட் பண்ணுறது, என்னென்று கொண்டு போகிறது. ஏனென்றால் இன்றைக்கி காலம் மாறிட்டுது, வளமையான ட்ரெடிஷனலி வேன்றது இல்லை. நான் சொல்லுவேன், ஸ்கில்லை படித்து கொண்டு அந்த ஸ்கில் மூலமாக எங்களுக்கு என்ன ஏலும் என்றதை தான் டெவலப் பண்ணணுமென்றது தான் இந்த கேள்விக்கு நான் பதிலாக சொல்லுவேன். ஒழிய இதை செய் அதை செய்யன்றது நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். எப்பவுமே வந்து எங்களோட பேஷன் வந்து ப்ரொஃபஷன் ஆகுதுண்டா நாங்கள் பயப்படவே இல்லை. எங்கேயும் பிழைப்பு நடத்தலாம், எதுவுமே இல்லாமல் விட்டாலே அது பிழைப்பு நடத்தலாம் எங்களால். ஸோ ஸ்கில் தான் இம்பார்ட்டன்ட், மேஜர் ரோல் ஸ்கில் தான். என்னென்னா இப்படி தான் நாங்கள் இப்போ எங்களோட கம்பெனியை பொறுத்த மட்டும் அங்கே இருக்கிற ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணுறாங்க. அதில் 3 பேர் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் படித்தாக்கள் இப்போ எடுத்து வச்சுக்க, முதல் 2 பேர் இருந்தவ, இப்போ 3 பேர் வச்சுக்க. அவைக்கு வந்து எனக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் வேணும், அதுக்கு தேவையான சாமான் எல்லாத்தையும் சப்ளை பண்ணிக்கொண்டே இருப்பேன், அதுக்கு டைமையும் கொடுத்து கொண்டே இருப்பேன், எங்கே ரிசர்ச்சுக்கு அனுப்பணுமோ எல்லாம் கொடுத்து எனக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் வேணும் என்றதை நான் கேட்குறேன். அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணி தெரியணும், அதுக்கேற்ற மாதிரி எங்களை சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீமை அலோகேட் பண்ணி வச்சுக்கோம் இப்போ. ஆனால் இதே 2021 என்ன கேட்டிருந்தா எனக்கு தெரியலாம், அப்போ வந்து எனக்கு தெரியாது. ஆனால் இது நாங்கள் அப்போ இருந்தது தெரியும், சிறுதானியம் செய்யணும், இந்த தேனி வளர்ப்பு செய்கிறோம், சிறுதானியம் செய்கிறோம், இதை பெனசாந்த உற்பத்தி பொருட்களை செய்யணும், இதை மார்க்கெட் பண்ணணும். இப்போ தெரியுது, இப்போ தெரியுது யாரை எப்படி என்ன வேலையை எவ்வேறிட்ட கொடுக்கணும் என்று தெரிஞ்சு அதை செய்விச்சு எடுக்கிறோம். இப்போ எல்லோரும் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, எல்லாருமே ஊறிப்பட்ட ஐடியாவோடு தான் சுற்றி கொண்டு இருக்கிறது. ஒருத்தருமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறீங்களே, அதை வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் கையை விட்டாவது பார்க்குறதே இல்லை. ஆனால் நான் இந்த வருஷத்துக்குள்ளே இதை முடித்து விடுவேன் என்று உறுதிமொழியெல்லாம் எடுக்கிறது. அப்போ இதுதான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா என்னட்ட ஒவ்வொரு நாளும் வருவினம், எங்களோட ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணி பார்ப்பினோம், நிறைய பேர் நாங்கள் இதை செய்கிற போகிறோம், நாங்கள் உங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா ஒன்று இருக்குது அப்படி எல்லாம் கதைச்சிட்டு போகிறாக்கள் வந்ததாக எனக்கு இன்னும் தெரியலை, அது என்னென்று எனக்கும் தெரியலை. அது ஒரு பெரிய பிரச்சனையான விஷயம். அடுத்த விஷயம், இந்த இப்போ பொறுத்த மட்டும் பார்த்தா எனக்கு எல்லாமே காசாக்கக்கூடிய வளமாக தெரியுது. இப்போ நான் எங்கே போய் ஒரு விஷயத்தை அன்றைக்கு தலைமன்னாருக்கு போய்க்கையோ மற்றது வேறு இடங்களுக்கு போய்க்கையோ இந்த விஷயத்தை இப்படியெல்லாம் செய்தால் காசாக்கலாம் என்றது அப்படி எனக்கு தெரியுது இப்போ. ஆனால் அது முதல் அப்படி தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏனெண்டா நீங்கள் அந்த பாதையில் ஓட வலிக்கிட்டீங்களா உங்களுக்கு அறியாமலே உங்களுக்கு எல்லாருமே இப்போ யூனிவர்சிட்டிஸ் வருது, என்ன ரிசர்ச் கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு என்ன ரிசர்ச் கொடுக்கலாம், நீங்கள் எனக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு யூனிவர்சிட்டிக்காரர் வரையும். இதே மாதிரி நான் இப்படி ஒரு ரிசர்ச் ஒன்று டெவலப் பண்ணி வச்சுக்க, நீங்கள் அதை வாங்குவீங்களா, வாங்கி அதை கமர்ஷியலைஸ் பண்ணுவீங்களாண்டா ஆக்கள் வரையும். அப்போ இப்படி வந்து இதன்றதுக்கு நாங்கள் ஆனால் இந்த ஒரு என்னென்னு சொல்கிறோம், இந்த ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி எடுத்தது தான் முக்கியம். அதுக்கு
அதுக்கு டைம் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்னென்னா நான் ஓய்வு பெற்ற பிறகு ஒரு தொழிலை தொடங்க போகிறேன்றதெல்லாம் வந்து நடக்குமோ தெரியல. அதுக்கு முதலே நாங்கள் கொஞ்சம் வேலையாக டெவலப் பண்ணி எடுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அடுத்த விஷயம், இந்த விதுஷன்னா சொன்ன மாதிரி தான் பொருளை எப்படி விற்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறது. ஏனெண்டா பள்ளியூர் பள்ளியூர் கட்டுறம் நீங்கள் ஃபேக்ட்ரி கட்டேக்க வந்தீங்க, அதுக்கு முன்னமே 2 வருஷத்துக்கு நாங்கள் மில்லட் செய்கிறதுல இருக்கிறோம். ஆனால் 100 கிலோ கம்பு எங்கள்கிட்ட விளைஞ்ச கம்பை 3 மாதம் சென்றது விற்கிறது. இன்றைக்கு ஒரு நாளைக்கு 450-500 கிலோ ப்ரோசஸ் நடக்குது. சாமான் இல்லை, விற்க எவ்வளோ தந்தாலும் போயிடும். அப்போ அந்த பிரச்சனை அதான். இப்போ என்னென்னா அதை எப்படி உருவாக்குறது, அவையிட்ட எப்படி கொண்டு சேர்க்கிறது என்றதை வந்து நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அதை பழகணும். இப்போ எப்படி அதை மார்க்கெட் பண்ணி கொண்டு போகிறது, எங்கெங்கே யார்கிட்ட எப்படி கொண்டு நாங்களே அரிசியாக சாப்பிட்டா தான் இல்லை, தானியமாக தான் சாப்பிட்டா தான் இல்லை வந்து எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தானியமாக சாப்பிட்டா தான் இந்த வாயில் 2000 வாடும், அப்புறம் எச்சிலோட சேரும், அது போனால் தான் எல்லாம் நியூட்ரிஷன் எல்லாம் அப்சர்வ் பண்ண எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நாங்கள் 100 சாக்கு கொடுக்கணும் இப்போ விரும்புகிறோம். ஏனெண்டா இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அசைஞ்சு கொடுத்தே ஆகணும். அது மார்க்கெட்டுக்குரிய ஒரு விஷயம், அது ஒன்றுமே செய்யலை. அதை அடாப்ட் பண்ணி போனோம்னாலும் அடுத்த விஷயத்துக்கு வந்துடலாம். மற்றது இந்த வர்றாக்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாருமே புது ஐடியாவோட எங்களோட ஃபேக்ட்ரி பார்க்குறதுக்கு எப்படியும் ஒரு கிழமைக்கு ஒரு 2-3 பேராவது விரைவினம் குறைஞ்சது. ஃபேக்ட்ரி பார்க்குறது எப்படி இயங்குறீங்களா, என்ன மாதிரி, எப்படி GMB சர்டிஃபிகேட் எடுத்தனீங்களா, அது இதெல்லாம் கேட்கலாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அன்றைக்கெல்லாம் ஒரு GMB 15 அப்படின்ட்டு அவரோட கனெக்ட் பண்ணி விடுது. அப்படி நிறைய பேர் வந்து அப்போ அவைக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். ஆனால் எல்லாருமே அந்த இருக்கிற ஆர்வத்தை இதன் இல்லை. மற்றது இன்னொரு விஷயத்த சொல்லணும், நானே பேரும் வந்து ட்ராவல் போனாங்க, இங்கே தெய்ய தாண்டி எல்லாம் போனாங்க. எங்களுக்கு வந்து அலுப்பு இருக்காது, பசிக்காது. எங்களுக்கு வந்து இரவு பகலாக வேலை செய்கிறோம், அலுப்பு இருக்குது. அடுத்த நம்ம இன்றைக்கு 2 மணிக்கு படுக்கிறேன், விடிய 5 மணிக்கு கிளம்புறேன். அந்த 3 மணி தேவை நித்திரம் எங்களுக்கு தெரியும். ஏன்னு நினைக்கிறீங்கள்? அது எங்களை இயக்க பண்ணுது, அந்த விருப்பம் வந்து ஓட பண்ணுது. சரி, எவ்வளோ தூரம் மோட்டவேக்கு ஓடினாலும் நான் என் ஏம் நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பேன். அந்த விருப்பம் இல்லாத ஒரு தொழிலை நீங்கள் செய்யணுமெண்டு என்னதான் பணம் கொட்டுற தொழிலாக இருந்தாலும் விருப்பம் இல்லாத ஒரு தொழிலில் போய் நீங்கள் நட்டு குத்தி கொண்டு நின்றீங்களேண்டா, கட்டசி வந்தும் மீளவே இயலாது. ஏனெண்டா நான் தேனி வளர்ப்பெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 50 காலனி 60 காலனி பார்ப்பேன்டா, எனக்கு எத்தனையோ தேனி குத்தும், எவ்வளோ வேலையில் நடக்கும். ஆனால் எனக்கு தெரியாது அது என்ன நடக்குதுன்னு. அந்த இயக்கம்தான் எங்களை இன்றைக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. நன்றி. ஓமண்ணா, இதில் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னென்னா, கோல் எடுத்து என்ன செய்யலாம்னு கேட்குறதால எந்த விஷயத்தையும் செய்து சக்ஸஸ் பண்ணிடவே இல்லாது. அதுக்கு வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அது சார்ந்து நாங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும். அது சம்மந்தமாக நாங்கள் பயணிக்கணும். அது சம்மந்தமான ஆக்களோடு நாங்கள் பயணிக்கணும். அப்போ தான் அந்த விஷயத்தை நாங்கள் திறன்பட செஞ்சு முடிக்கணும். நான் வந்து இந்த இடத்துல வேலை செய்கிறேன், இப்படி ஒரு விஷயம் செய்ய போகிறேன்னு சொல்லி நாங்கள் பயணித்து கொண்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணுறது சரியான கஷ்டம். அந்த இடத்துல நிப்பாட்டிட்டோம்னா அந்த பாதை மூட்டின அப்புறம் தான் இந்த பாதையை திறக்கலாம். அதோட நாங்கள் ஒரு விஷயத்தை தொடங்கிட்டோம்னு சொன்னால் அது சம்மந்தமான ஐடியாக்கள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அது சார்பான ஆக்கள் வந்து எங்களுக்கு திட்டம் சொல்லி கொண்டே இருப்பாங்க. இன்றைக்கு நேற்று கூட எனக்கு வீட்டை வந்தாக்கள் இப்படி செஞ்சுருக்கலாம், அப்படி செஞ்சுருக்கலாம், இது இப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யுங்கன்ட்டு எங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளையிலுமோ இல்லையோ ஐடியாக்கள் எல்லாருமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க, நிறைய பேர் கொடுப்பாங்க. அதை எந்தளவுக்கு சாத்தியப்படுத்தலாம்ன்றதுக்கு சின்ன சின்ன உதாரணங்கள் இருக்குக்கா சொல்கிறேன். நிப்பாட்டணும் ஒரு நிப்பாடிக்கணும் அந்த விஷயங்களையா. என்னென்னா, கத்தாழை கண்டு வைக்கிற விஷயம் இப்போ குறுகின காலத்துக்குள்ள 2500-3000 காசு வாங்கி கொண்டு கத்தாழை கண்டு வைக்கிற ஒரு விஷயம் வந்தது. எல்லாருக்கும் பணம் உழைக்கணும்ன்ற ஆசை இருக்கிற மாதிரி ஃபேஷன் ஆக்கணும், இந்த விஷயத்தை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் நிலைச்சி நிற்கணும்ன்ற எண்ணப்பாடுகள் சரியான குறைவாக இருக்குது. அதை வச்சுக்கொண்டு சில பேர் உழைச்சி கொண்டு போகிறாங்க. அதை மாதிரி மாதுளங்கண்டு இப்போ வைக்கிற விஷயம் கொண்டு போய்கொண்டிருக்கு. மாதம் இவ்வளோ காசு கட்டினா இவ்வளோ ப்ராஃபிட் வரும்ண்டு. அது சாத்தியமே இல்லைன்றது எங்களுக்கு விளங்குது. ஏனெண்டா அது கொடுத்த மாதுளங்கண்டு ரெட் ஏஞ்சல் மாதுளையும் இல்லை, லேயர் கண்டும் இல்லை. அது என்ன மாதிரியான விஷயங்கள். மற்றது இப்போ கிட்டத்தில் எனக்கு மட்டும்தான் வருது என்ன இல்லை, 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணினா பேங்க்கில் உங்களுக்கு 11% தான் வரும். ஆனால் மண்புழுரம் செஞ்சீங்களா 28% ப்ராஃபிட் எடுக்கலாம், 35% ப்ராஃபிட் எடுக்கலாம். நினைச்சு கூட பார்க்கல அளவுக்கு வருமானம் பெறும். எந்த மாதிரியான ப்ரொமோஷன்கள் எனக்கு மாறி எனக்கு காட்டிக்கொண்டே இருக்குது. அது சாத்தியம்தான், எனக்கு சாத்தியம். ஆனால் அது 5 லட்சம் வாங்கி 5 லட்சம் வச்சிருக்கிற எல்லாருக்கும் அது சாத்தியமாண்டா சாத்தியம் இல்லை. ஏனெண்டா அதுக்கு நான் பயணித்த பயணங்கள் எக்கச்சக்கம் இல்லை. அப்படி ஐடியாக்கள் நாங்கள்லாம் டெவலப் பண்ணி கொண்டு போகணும். இப்படி இதுக்கு திட்டங்கள் இருக்குது. இப்போ ஒரு ஆள் ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டார், இப்படி நான் செய்ய போகிறேன், இதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால்
சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பேஷன்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் வேறு எவ்வளோ பேர் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தந்தாலும் நீ இதை செய்யன்னு சொன்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் செய்ய மாட்டோம். எங்களுக்கு க்ரியேட்டிவ்ன்ற ஒரு விஷயம் ஆஃப்லைனுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஆனால் எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நாங்கள் செய்ய போகிறோம்டா அது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மேலே அது எவ்வளோ காசு தருதா இல்லையா நாங்கள் இன்வால்வ் ஆகி செய்வோம், 100% செய்வோம். அதை விட எத்தனை பேர் அதுக்கு உள்ளே கொண்டு வரலாமன்றலாம் நிறைய விஷயம் யோசிப்போம். ஸோ அப்படி பார்க்க நான் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை லைக் நான் இப்போ யோசிக்கிற விஷயமே என்னது அங்கே இல்லைன்னு யோசிக்கிற விஷயம் உண்டு. இந்த ஹேண்ட்லூம் சாரீஸ், அந்த ஹேண்ட்லூம் ட்ரெஸ் வந்து இங்கே எங்கள்கிட்ட வெண்டர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது கெமிக்கல் டை போடுறாங்க, நேச்சுரல் டை போடுறாங்க. ஸோ கெமிக்கல் டை போடுற இந்த சாரீ வந்து கிட்டத்தட்ட ஒரு 7,000 இருக்குது. பட் நேச்சுரல் டைன்னா 57,000 60,000 இருக்குது. ஸோ நான் முதல் யோசிக்கிறேன், நான் வேறு டிஸ்கஷன்ஸுக்கு போயிருக்கவே ஹேண்ட்லூம் சாரி கட்டி கொஞ்சம் மங்கின கலர் மாதிரி கட்டிட்டு வரணும். அப்போ யோசிக்கிறேன் சிம்பிளிசிட்டிக்காக அப்படி வெறினமாக்க வேண்டும். பிறகு போய் விலையை பார்த்தா அது தெரியும், இல்லை அது 50,000 சாரியை கட்டிட்டு வந்திருக்காங்கன்றது. ஸோ அங்கே என்ன டிமாண்ட் இருக்குன்னு பார்த்தா இங்கே கெமிக்கல் அண்ட் நேச்சுரல் டை. பட் நேச்சுரல் டை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல் இருந்தது எங்கள்கிட்ட திருப்பி கொண்டு வந்து கண்டுபிடிச்சி செய்ய பழக்கி அது செய்கிறாங்க. பட் அங்கே என்ன லக் இருக்குன்னு சொன்னால் எத்தனை யங்ஸ்டர்ஸ் எத்தனை ஆக்கள் அதை இன்வால்வ் ஆகினோம்னா இல்லை. என்ன தெரிஞ்சு ஒரு 4 அண்ணாக்கள்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கணும். ஸோ அவையே சொல்கிற விஷயம் என்னென்னா ஒருத்தர் வந்து பொறுமையாக நிற்கணும் இல்லை, எங்களோட இதை லேர்ன் பண்ணினோம் இல்லை என்று சொல்கிறது பெரிய ஒரு பிளாக் மார்க் மேலே நான் யோசிக்கணும். அப்போ நான் ஏன் இதுக்கு என்ன இதுன்னு சொன்னால் ப்ராஃபிட் நல்லா வருது, டிமாண்ட் நல்லா இருக்குது. பட் யாருமே டைம் போடலை, ரெடி இல்லை. ஆனால் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க அது சம்மந்தமாக லேர்ன் பண்ணவும் சரி, அவைக்கு நாங்கள் ஃபீட் பண்ணினாலே சரி அவங்க செய்வாங்க. ஸோ இது ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் காலத்தில் ஹை டிமாண்டாக வர போகிற ஒரு பிஸ்னஸ். மற்றது இன்னொன்று பார்த்தோன்னா அண்ணா சொன்ன மாதிரி தான் வாழையில் நானே போய் கடையில் விசாரிச்சேன், நான் எவ்வளோதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க எவ்வளோதுக்கு கொடுக்குறீங்கன்னு. 3 ரூபாய்க்கு எடுத்து 6 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா. இப்போ இடைக்கில் வந்து பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து அவ்வளோதுக்கு வராது கவுண்ட் பண்ணி பார்க்க. அதுவே இனி நீங்கள் ஃபார்மிங் அதெல்லாம் வைக்க பெரிய பிஸ்னஸாக கொண்டு வரலாம். இனி எல்லாமே மாறிக்கொண்டு இருக்குது. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் பேஷனாக யாரெல்லாம் செய்கிறீங்களோ ரிசர்ச் பண்ணுங்கள். அதனால சொன்ன மாதிரி எப்படி உங்களோட பிஸ்னஸை எப்படி கொண்டு போகலாம்ன்றதுக்கு உங்களோட பிஸ்னஸுக்கு ஒரு பொசிஷனிங் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பிஸ்னஸ் தான் செய்கிறீங்கன்னா எப்போவுமே மாறக்கூடாது. நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவினோம், நிறைய பேர் சொல்லுவினோம் இவ்வளோ காசு நான் தரேன் நீ இப்படி செஞ்சால் போகணும்னா இல்லை, எங்களோட ஐடியா எங்களோட ஒரிஜின் எங்களுக்கு தான் தெரியும் அதை எப்படி கொண்டு போகணும் எப்படி செய்யணுமன்றது. ஸோ ஏன்னா அது எங்களோட ஐடியா. இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணினோம்ன்றதுக்காகவே ஃபீட் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் எங்களோட ஐடியாவை சேஞ்ச் பண்ணால் அது எங்களோட ஐடியா இல்லை. அப்போ அதை வந்து நாங்கள் கரெக்டாக இருக்கணும்ன்றது எந்த இது. ஸோ பிஸ்னஸ்ன்றது பேஷனாக இருக்கணும், ரிசர்ச் பண்ணி செய்யணும். அப்போ தான் உங்களால் இழுத்து கொண்டு ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லைன்னா இடையில் எங்களுக்கு ஸ்டக் ஆகிரும். ஏன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். ஸ்டார்ட் அப் பண்ணுறது ஈஸி இல்லை, அதுவும் 0விலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது சரியான ஈஸி இல்லை. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அடி விடணும், எல்லாத்தையும் விடணும், பசி எடுக்கணும், நிறைய விஷயம் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணி வந்தாக்கள் இது யங்ஸ்டர்ஸுங்களோட திருப்பி சொல்கிறேன். ஸோ அதை ஃபேஸ் பண்ணுற மன தைரியமும் பொறுமையும் உங்கள்ட்ட இருக்கணும். ஸோ இதை தெரிஞ்சு கொண்டு இறங்குங்கன்றதான் என் அட்வைஸ். இந்த கடைசி ரவுண்டுன்ற கொஷனில் ஒரு மொடரேட்டராக நான் நினைச்சு வந்த ஒரு விஷயம், ஒவ்வொரு தரம் ஒரு 10 ஐடியா சொல்ல போகிறாங்கன்னு உண்மையாக சொல்கிறேன், டு பி ஃப்ரேங்க். ஆனால் இவங்க எல்லாருமே சொன்ன விஷயத்தின் சமரியையும் இப்படி நான் கடைசியாக சமரியாக பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதில் ராகுலனை பார்த்தீங்கன்னா இந்த மாடல் எல்லாம் செய்கிறதுக்கு முன்னுக்கு நான் உன்னிட்ட லஞ்சீட்டில் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி போட்டு கோப்பையை பேக்கில் கொண்டு திரிஞ்ச ஒரு ஆள். இது அந்த பேஷன் ஒரு பிஸ்னஸை கொண்டு வருது. ஆரம்பித்தது சேரிட்டி, அதுக்கு பிறகு தான் பிஸ்னஸ் மாடல்களை கிரியேட் பண்ணினீங்க. இப்போ சேரிட்டி யூஎஸ்ஐ இது மாதிரியானதில் தங்கி இருந்தால் கட்டாயம் அடி விலைகளை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. சிலவில் வாங்கினீங்களோ தெரியாது, வாங்கினது தான். ஆனால் பிஸ்னஸ் மாடல்கள் உங்களை அந்த இதுக்குள்ளே இருந்தபடியாக சர்வை பண்ணிட்டீங்க. இது ராகுலன்ற கதை. ஸோ இது இந்த ராகுலன்ற கதை இந்த சமரி பேஷன் இன்ட்ரெஸ்ட் அங்கால ஒரு பிஸ்னஸ் மாடலை தானாக கொண்டு வருது. ஐடியா தேடி யூனிவர்சிட்டியாக தெரிய தேவையில்லை. பேஷனில் நிலைச்சு நின்றாலே காணும். அதுக்குரிய ஐடியாவோடு ஒருத்தர் வருவார், இல்லாட்டி அந்த ஐடியா எங்களுக்கு அனுப்பப்படும். விருஷன்ற கதையும் அதுதான். விருஷன் பேங்கில் எஸ்எம்இ செக்டருக்குரிய என்ன பொசிஷன் விருஷன் கூட எஸ்எம்இ ஃபெசிலிட்டேட்டர், எஸ்எம்இட மேனேஜர். நிறைய எஸ்எம்இ பிஸ்னஸ்களோட பழகி இவர் விட்டுட்டு வெளியில் வர முன்னமே அது பேங்கராகவே இருக்கைகள் எனக்கு தெரியும், உங்களுக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதே டாக் தான் அப்போ என்னென்ன ஒரு பேங்குக்கு இருந்து கொண்டு இப்படி கதைக்கிறாருன்னெல்லாம் நான் யோசித்தேன். நான் அப்போ கதை முடிவில் தெரியும் எப்படி அவர் வெளியில் வந்துடுவாருன்னா இவ்வளோ குயிக்காக வந்துடுவாருன்னு நானும் எதிர்பார்க்கல, நீங்களும் இதில் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க.
விருஷன் சிலவில் இன்னொரு கொஞ்சம் காலம் இருந்து வெளியில் வருமென்னு நினைச்சாக்கள் கூட விருஷன் நிறைய சொல்லிடுறோமே. இப்போ அந்த பேஷனில் நிலைச்சு நிற்கக்குள்ளே குயிக்காக நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. குயிக்காக வந்த வேகத்துக்கு நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய மாதிரியும் இருக்குது. இதுக்கு பின்னால் இருக்கிற ஹிடன் அந்த விஷயம், மறைக்கப்பட்ட விஷயம் அந்த பேஷன். உங்களுக்கு இருந்த டிஜிட்டல் பேஷன், அந்த காதல் எல்லாத்துலேயும் இப்போ நீங்கள் அந்த எதிர்காலத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்க நீங்கள் அதுதான் சொன்னீங்க. எல்லாருக்கும் எப்படி விற்கணுமன்றது தெரிஞ்சால் நாங்கள் எல்லாத்தையும் செய்ய இயலும். அந்த விஷயத்தை எனக்கு தெரிய முதல்ல இந்த சாஹோ கிரியேஷன் செய்கிற வேலையை ப்ரொஃபஷனலாக வடிவாக செய்து அதை வெளியில் கொண்டு வந்த ஒவ்வொரு எஸ்எம்இயோடையும் கதைச்சு அதை வீடியோ பண்ணி அதை கொண்டே கிட்டத்தட்ட அது ஜூஎன் இதுலையா போட்டுப்பட்டது. எங்கே அது போடப்பட்டது? ஒரு அதி உயர் மேடையில் உங்களோட வீடியோ பிளே ஆகியிருந்தது. யூஎஸ்ன்ற சமிட் ஒன்றில் எம்பசியில் அங்கே வரைக்கும் கொண்டு போய் அதெல்லாம் பிளே இது பண்ணி அதை ஒரு எஸ்எம்இயோட அந்த கதை உண்டு. எஸ்எம்இயில் இந்த கதையை சொல்ல வெளிக்கிட்டது உண்மையாக இவர் பேங்கில் இருக்க, அதுவும் அதுக்கு ரிலேட்டடான ஜாப். அதில் இருந்து எஸ்எம்இ ஆக்கண்ட ஒவ்வொரு டைம் சக்ஸஸ் ஸ்டோரி வெற்றி கதையில் சேவண்ணி அது வந்தாச்சு. நிரோஷன் கதை நான் உங்களுக்கு முதலே சொன்னேன். நிரோஷன் இந்த நித்யானந்தா சொல்லு, நான் இந்த கோயில் கரையில் இருந்து சலிச்சிட்டு இருந்த ஆளையா நான். நிரோஷன் எக்ஸாக்ட்லி சிறுதானிய சிந்தனையை இல்லாமல் தேன் வளர்த்து கொண்டு தெரிஞ்ச ஒரு ஆள். எங்களோட கதை கேட்க எங்களுக்கு 500 பட்டி இருக்குது, 600 பட்டி இருக்குது. தேனி ட்ரைனிங்குக்கு ஆளை கூப்பிட்டுருக்கேன். அந்த தேனி ட்ரைனிங்குக்கு கூப்பிட போது சந்திரமூவி படம் பார்த்துறீங்கன்னு எல்லாரும் இந்த நகை எடுத்து காட்டேக்க ஜோதியா அந்த முகத்தில் சந்திரமூவி வர்றதை காட்டுவாங்க. தேனி ட்ரைனிங்கில் நிற்க சிங்கத்துக்கு வேறு எதுவும் தெரியாது. அப்படி அதுவாக மாறி அவ்வளவு நேரமும் உண்மையாக அந்த பசிக்காதுன்னு சொன்னதெல்லாம் உண்மை தானே. இவருக்கு கொடுத்த டீ எல்லாம் மாறி போய் பின்னால் இருக்கும். நான் கூப்பிட்டுருக்கேன் ட்ரைனிங்கு அங்கே ஃபார்மஸுக்கு செய்ய சொல்லி. அவ்வளவு பேஷனாக அதை செய்யக்குள்ள அது இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிஸ்னஸை கொண்டு வந்து தந்திருக்கு நிரோஷன். ரைட், சொல்லுங்க, மேக்க கொடுங்க. ஓ ம் ம் கட்டாயம் எல்லாருக்கும் ஐடியா இருக்குது. நிரோஷன் உண்மையாக வந்தது அண்ணா ஃபார்மஸை கூட்ட வேணும்னு சொல்லி, இப்போ சரி நாங்கள் படியில் வேலை செய்து கொண்டிருக்கோம், உனக்கு என்ன செய்யலாம் சரி ஒரு எம்ஓயூ சைன் பண்ணி ஒரு ஆஃபீஸர் எடுத்து போடலாம்னு சொல்லி ஒரு ட்ரை ஒன்று பண்ணினாங்க. அது எங்களுக்கு கிளிநொச்சியில் சரி வரையாது, அதை வேறு யோசிப்போம். கட்டாயம் அது ஒரு முயற்சி இது பண்ணினா கட்டாயம் அதுக்காக நாங்கள் பள்ளியூரோட வேலை இல்லைன்னு இல்லை வருவோம். அப்போ இது அதோட சமரி நிரோஷன் அதை பேஷனோடு இருந்தார். அந்த பேஷனோடு இருந்ததுக்கு பெருசாக வழங்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இன்றைக்கு இது $1 மில்லியன் பிஸ்னஸ். நீங்கள் வேணுமெண்டா அடிச்சுங்க கூகுளில் மில்லட்ஸுன்ற குளோபல் பிஸ்னஸ் கேப் என்னென்னு அடிங்க. குளோபல் கேப் என்னென்னு அடிங்கோ தெரியும். இந்த ஃபர்டிலைசரை விட பெரிய மார்க்கெட் இன்றைக்கு குளோபல் பிஸ்னஸ் கேப். ஸ்ரீலங்கன் பிஸ்னஸ் கேப் இல்லை, குளோபல் பிஸ்னஸ் கேப். ஆனால் ஆள் உறுதியாக இருக்குது, இம்போர்ட்டும் பண்ண மாட்டேன் எக்ஸ்போர்ட்டும் பண்ண மாட்டேன். எக்ஸ்போர்ட் பண்ண தான் வேணும். இவர் என்ன இவ்வளவு பேரையும் ப்ரொடக்ஷன் செய்து போட்டு எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டி வரும், வெரி சீக்கிரம் வரும். அவற்ற சமரியும் அதுதான். ஒன்றை நாங்கள் ஆத்மார்த்தமாக காதலிச்சா, அதை சரியாக பண்ணினா, அதை பேஷனோட போனால் அந்த வெளி தெரியாது, அது எங்களுக்கு இன்னும் வாய்ப்புகளை தரும். துசாந்தனும் அதை தான் செய்கிறார். துசாந்தன் விடாமல் அதை செய்து கொண்டே இருந்தபடியாக தான் என்னை வெளியில் வந்தார். அவருக்கு நிறைய அந்த பண்ணையை செய்ய வழிகிட்ட விழா காலம் 2012 தொடங்கியாச்சு. இன்றைக்கு அது வந்து அதில் நாங்கள் அதில் இந்தியாவிலேருந்து வந்தவருக்கு என்ன பேர் சுந்தர், உழுது சுந்தர் கடைசியாக வந்து இவற்றை பண்ணையில் தான் அந்த மீட்டப்பே நடந்தது வவுனியாவில். உழுதும் சுந்தர தெரியும் உங்களை எல்லாருக்கும், வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கில். ஸோ அதெல்லாம் என்னென்று கனெக்ட் ஆகினோம்னு சொன்னால் உழுதும் சுந்தரை கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி ஒரு கோர்ஸுக்கு போயில்லை துசாந்தன். அது தானே நடக்குது, அந்த பேஷன் கூட்டி வருது. ஓகே, டீப் குளோபல் ஐயா கூட்டி கொண்டு வந்தார். அவருக்கு எடுத்து வந்துட்டேன். இப்போ அவருக்கும் வேறு ஒரு இடமும் தெரியாமல் இல்லை, சுந்தருக்கும் வேறு ஒரு இடமும் தெரியாமல் இல்லை. துசாந்தன் பேஷன் வந்து அதை சாத்தியமாகிச்சாங்க. நர்த்தனாவும் அதே விஷயத்தை தான் சொல்கிறான். ஐடியா எங்கேச்சு எங்களுக்கு பிடிச்சது ஒன்றில் போனால் அது மிச்ச எல்லா ஐடியாக்களையும் கொண்டு வரும், எங்களை குளோபலுக்கு கூட்டி போகும். இது ஒரு ஜென்ரலான கதையாக இருந்தாலும் இதை தான் சர்க்குலர் எக்கனாமிக்கும் பொருந்தும். இயற்கை மீது காதல் கொண்டோம்னு சொன்னால், இயற்கை காப்பாற்றப்படணும்னு சொன்னால், இந்த மனிதன் சென்டர் பண்ணின சிந்தனையை விட்டுட்டு மனிதன் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழணும், அதே ஆந்த்ரோபோசென்ட்ரிக்னு சொல்லுவாங்க. ஆந்த்ரோபோசென்ட்ரிக் சிந்தனை அப்படியா? ஆந்த்ரோபோசென்ட்ரிக் ப்ரொபோஜனிக், மனிதன் மட்டும்தான் முதலாவது, மிச்செல்லாம் மனிதனுக்காக படைக்கப்பட்டது இல்லை, பல்லுயிரும் வாழணும்
என்று சொல்கிறது மற்ற சிந்தனை. அது இந்த வேர்டு எனக்கு தெரியாது என்று சொல்லி ஒரு சிந்தனையை நாங்கள் இயல்பாக வச்சுருந்தோம் என்றாலே தானாக அங்கே கொஞ்சம் வியாபார வாய்ப்புகள் கட்டாயம் வரும். இவையெல்லாம் தங்கண்ட சமரி சொல்லிட்டினம். என்னோட சமரியும் நான் சொல்லி ஆகணும் சொல்கிறேன். இதே தான் என்னோட சமரியம். நாங்கள் ஆரம்ப காலத்தில் எல்லாருக்கும் இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஏன் எங்களுக்குள்ளே இல்லை உங்களுக்குள்ளேயும் சேர்த்து சொல்கிறேன். இன்றைக்கு நீங்களும் நாங்களும் இதில் இருந்து கதைக்கிறதுக்கு பின்னால் ஒரு விஷயம்தான் பொதுமைப்படுத்துது. சர்க்குலர் எக்கனாமிக்ன்றது அடுத்த தலையங்கம் தான். இந்த இயற்கையும் எங்கள்கிட்ட வளங்களும் காப்பாற்றப்படணும்னு நினைச்ச டீம் தான் இதில் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். இல்லாட்டி சனிக்கிழமை விடிய காலமும் உங்கள் எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்குது, எங்கள் எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்குது. இந்த சிந்தனை மட்டும் போதும், மிச்சம் அதில் இருந்து ஏதோ ஒன்று தொடங்கப்படும். ஏதோ நிரோஷன் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். நிரோஷன் எனக்கு சொல்லும் ஏதோ ஒன்று தொடங்க வேண்டியது தான். அதுக்குள்ளே அதுக்காக போய் பார போடுற இல்லை, ஏதோ ஒன்று தொடங்க வேண்டியது தான். அது பிறகு எங்களை சரியான ட்ராக்குக்கு கூட்டி வரும். இதுக்கு யார் சரியான உதாரணமோ எனக்கு தெரியாது. நிரோஷனுக்கு சரியான உதாரணம் இதில் ஏதோ ஒன்றை சொல்ல சரியான. நானும் இப்போ ஃபீல் பண்ணுறேன். நானும் ஜதுவோட கதைக்கிறேன். நாங்களும் இப்போ ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் ஆரம்பித்தது நெல் நட்டு தான். அது நோக்கம் ஒன்று இருந்தது. நெல் நட்டால் இந்த பெஸ்டிசைடு இந்த ரசாயனங்களை குறைக்கலும் விவசாயிக்கு லாபத்தை கொடுக்கலும்னு சொல்லி நாங்கள் ஆரம்பித்தோம். 4 பேர் ஆரம்பித்தோம். நாங்கள் சுரேனண்ணா இருக்கிறார். இதை விட 2 பேர் வெளிநாட்டில் எப்படி நெல் நடலாம்னு பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. ஒருத்தன் கனடாவில் எப்படி நடலாம்னு பார்க்க போயிட்டான். ஒருத்தன் லண்டனில் எப்படி நடலாம். விளங்கு தானே? ரைட். வருவாங்க வந்து திரும்ப நடுவாங்க. இங்கே அங்கே நிற்கிற ஐடியா இல்லை. அவன் ஆத்மா அங்கே சாந்தி அடையாது. ஸோ எங்களுக்கு இப்போ விளங்குது. அதில் நாங்கள் கொஞ்ச காலம் ஒரு போயிட்டுருக்க, ஒரு கொஞ்ச காலம் அதோட போயிட்டுருக்க. அது சார்ந்து நிறைய எங்களை வழிப்படுத்துகிற மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். எனக்கு ஆரம்பத்தில் இப்போ என்ன நாங்கள் 2020 என்ன சொல்கிறேன்னா 2020 கோவிட்டுக்கு அந்த அப்போ தான் நாடு கூட்டுப்படுற நேரத்தில் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த நேரம் அதுவே கஷ்டமாக இருந்தது. ஒரு ப்ராடக்டை அடித்து இந்திரா குரூப்பின் பிராண்டில் வெளியில் கொண்டு வரன்றது சுத்தமாக மண்டையில் இல்லை. ஆனால் அதை செய்ய வலிக்கிட்ட பிறகு நிரோஷன் விருஷன் அப்படியான உங்களில் சில பேர் எல்லாம் கதை கேட்குள்ள இல்லை இது கட்டாயம் ஒரு பிராண்ட் ஒன்று வெளியில். நிரோஷன் நடுகள் உங்களுக்கு பேசுகிற விஷயம் அதுதான். விளம்பரம் செய்கிறீங்க, உங்கள்ட்ட ஒரு பொருள் வெளியில் இருக்கான்னு கேட்டுக்கொண்டே இருப்பார். அவர் தண்டை பொருட்களை வச்சு கேட்டுக்கொண்டே இருப்பார். அப்போ அதுகள் எல்லாம் என்னென்னு சொல்ல போகிற வழியில் தட்டி ஒரு ட்ரக்குக்கு கொண்டு வந்து விடுற மாதிரி எங்களை விடுது. இப்போ அதோடு சேர்ந்து சில ஹைப்ரிட் ஃபர்டிலைசர்ஸ் அது இதுன்னு சொல்லி ஒரு மருந்தை குறைவாக பாவிக்கக்கூடிய ட்ரோன் சிஸ்டம் இதெல்லாம் திடீரென்று ஒரு ஐடியாவை போட்டு ட்ரோனை வேண்டியல அது பேங்க் எங்களுக்கு தராது. அந்த ட்ரக்கில் போயிட்டு இருந்தபடியாக அது எங்களுக்கு தெரியுது, அது ட்ராக் பண்ணப்படுது. அப்போ நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு மோடரேட்டராக நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த சமரி இதுதான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது எங்கள்ட சிந்தனை இயற்கை சார்ந்து இயற்கை காப்பாற்றப்படணும், இயற்கை பேணப்படணும். எங்கள்ட பிள்ளைகளுக்கு எங்களுக்கு கிடைச்ச உலகம் மாதிரியே நாங்கள் விட்டுட்டு போகணும். பிள்ளை எல்லாம் இங்கே நல்லா இருக்கணும், இந்த சந்ததிக்கும் அந்த சிந்தனை நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு சிந்தனை இருந்தால் அது சார்ந்து நாங்கள் ஏதோ ஒன்றை ஸ்டார்ட் பண்ணினாலும் போதும், எங்களுக்குள்ள ட்ராக்குக்குள்ளே கொண்டு வந்து விட்டுறோம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக நாங்கள் பார்க்குறோம். இதை பற்றி இன்றைக்கு கதைச்சது உண்மையில் எனக்கும் கூட நிறைய தெளிவு வந்திருக்கு. இன்றைக்கு உங்களுக்கும் தெளிவு வந்திருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஒரு % ஆகுது. என் பேர் அம்பிகை பாலன். நான் ஆக்சுவலாக வந்து ஒரு உளவுளத்துணை பட்டதாரி. யாழ் பல்கலைக்கழகத்தில் வந்து உளவுளத்துணை சார்ந்த ஒரு பட்டதாரியாக உளவியல் பட்டதாரியாக இருந்து உளவுளத்துணையில் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டராக முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் பணியாற்றினான். இயற்கை விவசாயத்தில் கொண்ட ஒரு மோகத்தால் இப்போ வந்து முற்றுமுழுதாக ஒரு இயற்கை விவசாயியாக நான் வந்து காமதேனு இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்ம்னு சொல்லி அந்த ஃபார்மோட சேர்ந்து பயணிச்சு கொண்டிருக்கிறேன். உண்மையில் இன்றைய இந்த சந்தர்ப்பம் உண்மையில் நல்ல ஒரு சந்தர்ப்பமாக நான் பார்த்தேன். எப்படியாவது இதற்கு வரணும் அப்படின்னு சொல்லி முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு உடையார்கட்டில் இருந்து நான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன். உண்மையில் இவர்களோட உண்மையில் எங்களுடைய சமூகம் சமுதாயம் ஒரு சந்ததி இடைவெளியை சந்தித்த ஒரு சமுதாயம் என்றது எல்லோருக்குமே தெரியும். எங்களை வழிநடத்தின இல்லாட்டி வழிநடத்தக்கூடிய ஒரு சித்தப்பாவை இல்லாட்டி ஒரு மாமாவை ஒரு அக்காவை ஒரு சித்தியை ஒரு பெரியம்மாவை நாங்கள் அனைவருமே இழந்துட்டோம்.
எங்களுக்கான ஒரு பெரிய இடைவெளி, அதாவது 79ஆம் ஆண்டுகள் 73க்கு பிறகு பிற்பட்ட ஒரு காலப்பகுதியில் இருந்த அந்த சந்ததி இடைவெளியை இழந்ததால் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய வளர்ச்சி பாதை ஒரு பின்னோக்கின ஒரு கட்டத்தில் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம்ன்றது அனைவரையுமே உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம். ஆனால் அந்த சந்ததி இடைவெளியை இந்த சந்ததி நிரப்புது. சரியான இந்த சந்ததி ஒன்று இன்றைக்கு நிரப்ப வந்திருக்கு. அதற்காக நான் உண்மையில் அவைக்காக தலைவணங்குறேன். அவைக்கான வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்ததியோடு இணைஞ்சு எங்களுடைய சந்ததி பயணித்தால் இதற்போல் இன்னும் நிறைய பேர், அவர் சொன்ன மாதிரி இலைமறைகாயாக நிறைய முயற்சியாளர்கள் இன்னும் இருக்கணும். அவர்களையும் நாங்கள் இந்த ஃபோரத்தினூடாக வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த ஃபோரம் முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் நான் இதில் தாழ்மையாக எல்லாரிடமே கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை இந்த இறைவனுக்கும் உங்களுக்கும் இயற்கைக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. கழிவுகளை கூட காசாக்கலாம், கழிவுன்ற ஒரு கன்செப்டே இல்லை என்றதை இந்த நிகழ்ச்சியை பார்த்தாக்கள் நீங்கள் முடிவு செய்திருப்பீங்கள். நிறைய பேர் தங்களோட எதிர்கால பிஸ்னஸ் ஐடியாக்கள், பிஸ்னஸ் செய்கிறதுக்கு என்ன முக்கியம், ஒரு முதலீடும் தேவையில்லை, இந்த பூமியில் கொட்டி கிடக்கிற கழிவு அந்தலாத்தையும் பயன்படுத்தி நாங்கள் காசு உழைக்கலாம்ன்றதை நிறைய ஐடியாவோட நிறைய தொழில்நுட்ப முயற்சியாளர்கள் சொல்லியிருப்பினோம். இந்த காணொலி பிரியோசனமாக இருந்திருக்கும் நினைச்சா உங்களுடைய சகல உறவுகளுக்கும் பகிர்ந்து விடுங்க. முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளும் இந்த காணொலியை நீங்கள் பகிர்றதால யாராவது இங்கே எங்களுடைய நாட்டில் இப்படியான முதலீடுகளை செய்து எங்களுடைய நாட்டின் மொத்த தேசிய உற்பத்திக்கும் பங்களிப்பு செய்ய முடியும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.